पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த முதல் ஸ்லோகத்தை வாசிச்சிடலாம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமேதமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல சித்தாந்தத்தை கொஞ்சம் சொல்லணுன்றதுக்காக, பரம்பரையை சொல்லணுன்றதுக்காக பகவத்கீதையோட சம்பந்த பாஷ்யங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 5வது டாக்குமெண்டா 6வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தம் ஒருத்தருக்கு தெளிவா ஆகலை அப்படின்னா, டோன்ட் டூஸ் என்னன்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுத்த அடைய முடியாது. ஒரு சாதாரண விஷயங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா விடும்போது என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயிடுது. கவுண்டிங்லாம் பண்ணி மேலே ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுது. எலன் மஸ்கோட ராக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க ஸ்பேஸ் எக்ஸில். கடைசியில் பார்த்தா ஃபெயிலியர் ஆகிறதுலாம் உண்டு. நாசால ஃபெயிலியர் ஆகிறது உண்டு, நம்ம இஸ்ரோவில் ஃபெயிலியர் ஆகிறது உண்டு. அப்போ என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பாயிடுது. ஒரு ஜிமெயில் அனுப்பும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயில் அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்ரஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியே இல்லை. அதனால எனக்கு ஜிமெயில் ஐடியே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ப்ராப்ளம். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று மாற்றி போட்டு விட்டுருவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போடுவேன், இல்லை பின்னாடி போடுவேன், இல்லை கேப்ஸை போடுவேன், இல்லைனா வந்து ஸ்மால் லெட்டரை போடுவேன். எதையாவது ஒன்று மாற்றி போட்டால்
அது போக மாட்டேங்குது. சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ராங்னே வந்துகிட்டு இருக்கு. அப்போ எத்தனை முறை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ஒவ்வொரு முறை நான் என்னைக்காவது நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். எப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் புதுசாக வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியாக செட் பண்ணாதான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஒரு எழுத்தை மாற்றினாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சாலும் ஒரு ஸ்பேஸை விட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞான விஷயத்தில், அனுபூதி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கண்டிஷன். ஆனால் முன்னாடி காலத்தில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல லைஃப் ஸ்டைலில் இருந்தது. அப்போ அதுக்காக அந்த லைஃப் ஸ்டைலை சொல்லணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த தியான யோகம் இதுதான் மெயினானது. ஒரு மனுஷனோட கர்த்தவியத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கடைசி கர்த்தவியம் செய்ய வேண்டியது, மோட்சத்துல கடைசி கர்த்தவியம் ஆத்ம தியானம் சொல்லக்கூடிய நிதித்தியாசனம். அதுதான் அனுபூதிக்கான வந்து பாத்தீங்கன்னா நேரடியான சாதனம், அந்தரங்க சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். சம்யக் தரிசனம் பிரதி அந்தரங்க சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேத்து கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சேதன்னு 6:3 இருக்கிறத விசாரம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு 6:1 இருக்கிற ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆச்சாரியார் பேச்சுக்கு எடுத்திருக்கார். அனாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் நச்சாக்கிரியா அப்படின்னு. அதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருத்தன் கர்ம பலன்களை சாராமல் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண பிரார்த்தனை அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் பண்ணுனா அதுக்கு பேர் சங்கல்பம், வேற எதுவும் இல்லை. மம பார்த்த சமஸ்த துர்தேக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோத்திரம், என்ன குலம், என்ன லக்னம், என்ன ராசி இதெல்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சொல்லும் போது அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறோமே அதுக்கு பேர் பிரார்த்தனைன்னு பேர். ரெண்டும் ஒன்று தான். சங்கல்பமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம பண்ணும்போது அது பிரார்த்தனை அப்படின்னு பேர். ஒருத்தனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திரத்தில் வந்து மோட்ச மார்க்கத்தில் வந்து ஒரே ஒரு சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்தில் சொல்லுது ஆத்ம காமக அப்படின்னு ஒன்று. பெரியவங்களோட அந்த மகான்களோட இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான் அடைய யோக்கியமானதுன்னு ஈஸ்வரனை சங்கல்பம் பண்றது. இதை வேதாந்தத்தில் சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம காமம் அப்படின்னு சொல்றது. நான் அடைஞ்சா பிரம்மத்தை தான் அடையணும், ஆத்மாவை தான் அடையணும், எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு இருந்தாதான் அதுக்கு பேர் நிவிற்த்தின்னு பேர். நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ நிவிற்த்தமித்யபிதீயதே. பிரவிற்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இகவா அமுத்திரவா காமியம் பிரவிற்த்தமித்யபிதீயதே. ஒரு நல்ல ஸ்லோகம் வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அடிக்கடி த்விவிதம் வைதிக கர்மகம். வைதிக கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம். எது அப்படின்னா பிரவிற்த்தி கர்மா நிவிற்த்தி கர்மான்னு பேரு. பிரவிற்த்தி கர்மா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல எந்த பலனை ஆசைப்பட்டாலும் சரி, ஒரு சின்ன அல்ப பலனை ஆசைப்பட்டாலும் பிரார்த்தனை பண்ணாலும், பிரார்த்தனைனா என்ன அர்த்தம், பகவான்கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்டுக்கிறதுன்னு பிரார்த்தனை. அப்ப அந்த பிரார்த்தனை பண்ணினாலும் சுவாமி எனக்காக கேட்கல, என்னோட சித்தப்பா கேட்கிறேன், என்னோட மாமா கேட்கிறேன், அதுவும் பிரார்த்தனை தானே. அவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதானே கேட்குறீங்க. அப்ப நம்ம எல்லாரும் கேட்கறது எனக்கு சுகம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம மற்றவங்களையே கேட்கிறோம். அப்போ இந்த லோகத்து விஷயங்களா இருக்கட்டும் இல்ல பரலோகத்து விஷயமா இருக்கட்டும், எதை நீங்க கேட்டாலும் அந்த கர்மா பிரவிற்த்தி கர்மான்னு பேர். எது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமமா எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் மோட்சத்தை முன்னிட்டு பண்ணப்படுதோ, நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ, ஞானத்தை முன்னிட்டு நான் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமமா பண்றேன், இல்ல அப்படின்னா கர்ம ஆபாசமா பண்றேன், நான் பண்றேன் இந்த தேகத்துல நடக்குது, நான் பண்ணல பிரகிருதி பண்ணு வைக்குது அப்படின்னு யாரு பண்றானோ அதுக்கு பேரு நிவிற்த்தி கர்மா அப்படின்னு பேர். அப்ப அதுதான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருத்தன் கர்ம பலன்களை சாராமல், அப்ப கர்ம பலனை சாராம வந்து பாத்தீங்கன்னா காரியம் கர்ம செய்ய வேண்டிய கர்மத்தை, செய்ய வேண்டியது காரியம்னா செய்ய வேண்டியது, அந்த கர்மத்தை எவன் ஒருத்தன் செய்கின்றானோ அவன் வீட்டுல இருந்தாலும் கூட கிரகஸ்தனாயிருந்தாலும் கூட சன்னியாசி, அவன் சன்னியாசி, அவன் யோகியும் ஆவான். அப்ப என்ன அர்த்தம், அவன் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை வாஸ்தவத்துல பண்ணிக்கிட்டு அவன் சன்னியாசியாகவும் இருக்கின்றான்.
அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு நான் அக்னியை தொடமாட்டேன் அப்படின்னு காவி வஸ்திரம் போட்டுக்கிட்டு சங்கல்பத்தை விடாம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க. வெறும் நிரக்னி அக்னியை விட்டவனும் இல்ல காரியம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறவனோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி ஆக மாட்டான், சன்னியாசி ஆக மாட்டான் அப்படின்னு வந்து நிந்தனையும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறது இருக்கு. எம் சந்நியாசமிதி யோகம் தம் வித்தி பாண்டவ. ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கறது. சுவாமி நாங்க என்ன பண்றது, நாங்க கிரகஸ்தரா இருக்குமே அப்படின்னா உங்களுக்காக தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே நீ யோகம் என்று அறிந்து கொள்வாயாக அர்ஜுனா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நீங்க சன்னியாசி ஆயிடுவீங்க, அங்க இருந்துகிட்டே யோகியா எப்போ ஆவீங்க அப்படின்னா ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன் எவனும் யோகியாக ஆக முடியாது. போகியா தான் இருக்கணும், ஆசைப்பட்டுக்கிட்டு போகியாவே இருந்துட்டு இருக்க வேண்டியது. அப்ப சங்கல்பத்தை தியாகம் செய்யாதவன் எவனும் யோகி ஆக முடியாது. அப்ப நீங்க யோகி ஆகணும்னா எந்த சங்கல்பங்களையும் பண்ணாம ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன யோகி. அப்ப சங்கல்பம் பண்ணாம ஒருத்தன் கர்மத்தை மட்டும் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, செய்ய வேண்டியதை மட்டும் பண்ணிட்டு இருக்கானா அவன் தான் சன்னியாசி. அப்ப எவ்வளவு சிம்பிள் பாருங்க. சங்கல்ப தியாகம், சங்கல்பத்தை தியாகத்தை பண்ணிட்டு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கவன் எவனோ அவன்தான் யோகி, கர்மயோகின்னு பேரு. அவன்தான் சன்னியாசி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயம் 19-20 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கணும். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 4:19 4:20 பகவத்கீதையில, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ. ரொம்ப அற்புதமானது. நீங்க மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கர்மங்களை மட்டும் பண்ணிட்டு காமியத்தை வந்து விட்டுறணும், பிரதிஷித்த கர்மா விட்டுறணும், பரிகார பூஜைகளை விட்டுறணும். 3 கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு வந்து தியாகம் பண்ண சொல்லியிருக்கு. காமிய கர்மங்களை எப்பவுமே பண்ணக்கூடாது. ஆசைப்பட்டு இந்த லோகத்து கர்மமோ பரலோகத்து கர்மமோ ஆசைப்பட்டு பண்றதை விட்டுறணும். அதுக்கப்புறம் பிரதிஷித்தம்னா சாஸ்திரம் மறுத்த கர்மங்களை, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கர்மங்களை பிரதிஷித்த கர்மா அதை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே கூடாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஜோசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் எல்லாம் பரிகாரம் போயிட்டு இருக்கு. பரிகாரம் முமுக்ஷு பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம். என்னன்னா டே டு லைஃப்ல நம்மளோட டியூட்டியா பகவான் நம்ம ரோல் என்ன கொடுத்துருக்காரு அதை மட்டும் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாமே பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கணபதிக்கு வந்து ஹோமம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீத்தி, கணபதியை பிரீத்தி பண்றது. ஒரு ருத்ரனுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும், எனக்கு தனம் கொடுத்துருக்காரு, அதை வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராதனையா பண்றேன். ஆனா என்ன இருக்கக்கூடாது, எந்த ஆப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா காமியம்ன்ற சங்கல்பம் இல்லாம இருக்கணும். அதனால்தான் ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ. எவனுடைய கருமங்கள், அனைத்து கருமங்களும், சமாரம்பான ஆரம்பம்னா கருமங்கள், எந்த ஒரு கருமங்கள் எல்லா கருமங்களும் சங்கல்ப காம சங்கல்ப வரிச்சிதாக காம சங்கல்பம் இல்லாமல் செய்யப்படுகின்றதோ, காரியம் பண்ண முடியுமா? பண்ணிட்டே இருக்கலாம், ஆனந்தமா பண்ணலாம். இப்ப நான் பிரத்யட்சமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எந்த டிமாண்ட், யார்கிட்ட இருந்தும் எந்த டிமாண்டும் இல்லாம நல்லா பேய் மாதிரி வேலை செய்ய முடியும். அப்படி வேலை செய்யறது மூலமா நம்ம கர்மத்தை டே டு லைஃப்ல இருக்கக்கூடிய கர்மங்களை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு டிமாண்டும் இல்லாம எவன் ஒருத்தன் கர்மத்தை செய்யறானோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குருநாதன் சாஸ்திரம் கேட்டிருக்கோம். கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்றதுக்கு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் தான் தெரிஞ்சு கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண 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 மெதுவா 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 என்ன ஆயிடும், சமத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சமத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சோன்னா குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், இது எல்லாம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி பண்ணுது, நாம் பண்ணல. 3 குணங்கள் செய்கின்றன, நான் பார்ப்பவன் அப்படின்னு தன்னை பார்ப்பவனா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்றான், அறியறான். பார்ப்பவனா அறிஞ்சு இது எல்லாம் நடக்கட்டும், நான் பண்ணலப்பா, சுவாமி பண்ற, பிரகிருதி பண்ணுது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா ஞானாக்னி தக்த கர்மானம். அப்படிப்பட்டவனுடைய கருமங்களை ஞானம் என்ற அக்னி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. தமாகு பண்டிதம் புதா, அவனையே வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்டிதன் என்று சொல்கிறார்கள், ஞானி என்று சொல்கிறார்கள் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது.
त्यक्त्वा कर्मफलाशङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்ல இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டுட்டு என்ன லாபம் என்ன லாபம், இதை பண்ணா என்ன லாபம், இதை பண்ணா என்ன லாபம் அப்படின்ற அந்த லாப கணக்கை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு நித்திய திருப்தக நல்லா வந்து பாத்தீங்கன்னா திருப்தி உடையவனா நிராசிரியக எந்த ஒரு கர்ம பலனையும் சாராமல் எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை செய்கின்றானோ கர்மணி அபிப்பிரவருத்தோபி கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா நைவ கிஞ்சித் கரோதி சகா அவன் எந்த ஒன்றையும் செய்யவே இல்லை என்று அர்த்தமாகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள்ங்க, ஒருத்தர் சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா கர்மத்தை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான் எதையும் செய்யாம. அதே ஒரு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு சங்கல்பங்களை விட்டுட்டு ஒரு கர்மத்தை ஒருத்தர் பண்றாருன்னா 2 பேரும் ஈக்குவல் தானே. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா 6:1 6:2 பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இந்த ஸ்லோகத்தை தான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், நேத்து பாட்டத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 5வது பேஜ்ல நடுவுல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். பூர்வ பக்ஷி கேட்கிறான், அநாசிரித இது அனேன கருமணியேவ சந்நியாசித்வம் யோகித்வம் ச உக்தம் பிரதிஷித்தம் ச நிரக்னேகே அக்ரியஸ்ய ச சந்நியாசித்வம் யோகித்வம் ச இது சேத். ரொம்ப அருமையானது. கர்ம பலனை சாராமல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அநாசிரித கர்ம பலம்னு 6:1 ஸ்லோகம் ஆரம்பிக்குது. அந்த வச்சனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனேன வச்சனேன இந்த வச்சனத்தினால கர்மணியேவ சந்நியாசித்துவம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கர்மிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்கிறவனுக்கு தான் சந்நியாசி தன்மையும் அமையும் யோகி தன்மையும் அடையும். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அக்னியை விட்டவனோ கர்மம் செய்யாதவனோ சந்நியாசி ஆக முடியாது, யோகியாகவும் ஆக முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குல்ல. அவன் பூர்வபக்ஷி பிடிச்சிட்டான். அப்ப கிரகஸ்தர்களுக்கு மட்டும்தான் சந்நியாசி தன்மையும் பொருந்தும் யோகி தன்மையும் பொருந்தும். ரோட்ல உட்கார்ந்து இருக்க சன்னியாசிக்கு பொருந்தாது, மரத்தடி சன்னியாசிக்கு பொருந்தாது, கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து இருக்க சன்னியாசிக்கு பொருந்தாது, அக்னியை விட்டவனுக்கு பொருந்தாது, கர்மம் பண்ணாதவனுக்கு பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்ன இல்லப்பா. ஏன் அப்படின்னா தியான யோகம் பிரதி பகிரங்கஸ்ய சதஹ கர்மனஹ. தியான யோகத்துக்கு நம்ம ஆரம்பிக்கும் போதே இந்த டாக்குமெண்ட் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன், தியான யோகம்னா நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சம்யம யோகம். இந்த தியான யோகத்துக்கு பகிரங்கம் எது அப்படின்னு கேட்டா கர்மயோகம் பகிரங்கம். அதுக்கப்புறம் அந்தரங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனம். சாட்சாத் சாதனம் எது ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதாகுது. அப்ப சமயக் தர்சனம்ன்ற அனுபூதிக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் சாதனம் தியான யோகம். பகிரங்கம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்மயோகம். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனைய பண்ணாம அந்தரங்க சாதனத்துக்குள்ளார என்ட்ரி கிடைக்காது, பாஸ் கிடைக்காது. வெளிவாசல் வழியாதான் உள்வாசலுக்குள்ளார வர முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தியான யோகம் பிரதி பகிரங்கஸ்ய சதஹ கர்மனஹ. தியான யோகம்ன்ற ஆத்மானுபூதிக்கு சாதனமா இருக்கிற இந்த தியான யோகத்துக்கு பகிரங்க சாதனமா இருக்கின்ற இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பல ஆகாங்ஷா சந்நியாச ஸ்துதி பரத்வாத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணாதானே ஒண்ணு பண்ணுவோம் நம்ம. அப்ப உங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ண வைக்கணும், இப்ப நான் உங்களை எல்லாத்தையும் நான் என்னோட லட்சியம், நான் ஒரு ஆச்சாரியாரா இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆத்மானுபூதி கிடைக்கணும்னு நான் விரும்பி தானே நான் இந்த பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியாவே இருங்க அப்படின்னா நான் எதுக்கு பாடம் எடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு என்ன ஆசை, நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதி அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணணும். கர்மயோகம்னா என்னது அப்படின்னு கேட்டா பலன் மேல இருக்கிற ஆசக்தி, ஆசங்கான எதிர்பார்ப்பு, பற்றுதல், இத வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டி இருக்கு. அப்ப பல ஆகாங்ஷா சந்நியாச ஸ்துதி பரத்வாத். அந்த முதல் ஸ்லோகம் என்ன பண்ணுது அப்படின்னா யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்காங்களோ பலன் மேல ஆசையை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் பண்றானோ அப்படிப்பட்டவனை வந்து பாத்தீங்கன்னா
அவனோட தன்மையை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை வந்து அவன்கிட்டையும் ஒரு சந்நியாச தன்மை இருக்கு, தியாகம் இருக்கு. தியாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிட்ட கர்ம தியாகம் இருக்கு. அதே தியாகம் வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல இருக்க பற்றுதலை விடுதலும் இந்த கிரகஸ்தன்ட்ட இருக்கு. அப்ப இவனும் கூட சன்னியாசி தான்ப்பா, தியாகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா, இவன்கிட்ட கூட தியாகம் இருக்குப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகஸ்தர்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்வதற்காக. ஸ்துதி பண்ணாதானே நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம். யாரும் ஸ்துதி பண்ணல அப்படின்னா யாரும் பண்ணவே மாட்டோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரமே கிருஷ்ண பரமாத்மாவே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கர்மயோகத்துல கர்மயோகிட்ட இருக்கக்கூடிய அந்த பல தியாகத்தை அவர் என்ன பண்றார், ஸ்துதி பண்றார். ஃபர்ஸ்ட் கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தைய பகவான் பண்றார், நான் ஸ்லேவ்னு தியாகம் பண்றது. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் ஞானத்துக்கு போகும்போதுதான் நானும் பண்ணல யாரும் பண்ணல, வெறும் பிரகிருதியோட கேம் நடந்துகிட்டு இருக்க 3 குணங்கள் பண்ணுகின்றன. அப்ப இந்த தியாகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது பாத்தீங்களா. அதுல முதல் தியாகமே கர்ம பல தியாகம் தான். அப்ப அவனை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிப்பா, அவனும் சன்னியாசிப்பா அப்படின்னு பகவான் என்ன பண்றார், ஸ்துதி செய்வதற்காக அந்த முதல் ஸ்லோகம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, ந கேவலம் நிரக்னிகி அக்ரியக ஏவ சன்னியாசி யோகீச்ச, வெறும் அக்னிய தொடமாட்டேன் அப்படின்னு. ஐயோ, நார்த் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா தப்பா மீனிங், ஏகப்பட்ட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா தப்பா எடுத்து வச்சிருக்காங்க. நான் நர்மதா கரையில போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணதே இல்லை, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி குக் பண்ணியிருக்கேன், நான் குக் பண்றதே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்றது, யாராவது சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றது, மற்றபடி இல்லை. அப்போ அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான்ப்பா சன்னியாசி அப்படின்னு. ஏன்ப்பா விளக்கு கொளுத்துறதுக்கு டெய்லி நான் தீபத்தை பற்ற வைக்கிறேன், அப்ப என்ன அது அக்னி தானே. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்மதா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொன்னையில வந்து தீபம், நெய் தீபம் வச்சு அதை டெய்லி வந்து காலையில சாயந்தரமும் நாங்க தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா நதியில விடுவோம், ஆரத்தி காட்டி நர்மதா அஷ்டகம் படிச்சு அதை வந்து ஆரத்தியா விடுவோம். அப்ப நான் தீப்பெட்டி யூஸ் பண்றேன்ல, கையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மேக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். காட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் பாக்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்போ சூரியனே பெரிய அக்னி தான். ஆமா, வயிற்றுக்குள்ளே ஜாடர அக்னி இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிய தொடமாட்டேன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் சன்னியாசிகள்லயே. அக்னிய தொடமாட்டேன் அப்படின்னா ஃபயர் ரிச்சுவல் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃபயர் ரிச்சுவலை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றது. ஃபயர் ரிச்சுவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வாகாகாரம் வஷட்காரம் சொல்லக்கூடிய இந்த ஆகுதி கொடுக்கறது தேவதைகளுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்துக்கு எடுக்கிறதுக்கு முந்தின நாள் பிராஜாபத்திய இஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு யஜ்ஞம் மூலமா என்ன பண்றது, எல்லா தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணி, ஊர்ல இருக்கிற எல்லா தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணி, ஐயா சுவாமி நான் இனிமே வந்து உங்களுக்கு அநேக கோடி ஜென்மங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தேவதைகளுக்கு பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆகுதி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை நோக்கி நான் போக போறேன், பிரம்மச்சிந்தனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கறதெல்லாம் முடியாது, அதனால உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் நான் இனிமே கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஃபைனலா அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பரிசமாப்தம் பண்ணிட்டு தான் சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது. அப்போ அக்னி கர்மான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காமிய கர்மங்களை, ஹோம முதலிய யாக கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்ய மாட்டேன் அப்படின்றதுதான் முக்கியமானது. அப்போ அக்னியை விடுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கல்பங்களை விடுதல், இதான் அக்னின்றது அர்த்தம். அதே மாதிரி அக்ரியகனா என்ன அர்த்தம், அக்ரிய அப்படின்னா செயல்களை செய்ய மாட்டேன்னா நிக்கிற நடக்கிற போற வர எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க. நிறைய சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2வது சாப்டர்லயே நம்ம வியாக்கியானம் பண்றோம், 2வது டாக்குமெண்ட்லயே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சன்னியாசிகள் அப்படின்னா, நான் வைதிக கர்மத்தை தான் பண்ண மாட்டேன் அக்னி கர்மத்தை, ஆனா ஊர்ல இருக்க லௌகிக கர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம பிரிச்சிருக்கோம்ல ஆரம்பத்துல 2வது டாக்குமெண்ட்ல பிரிச்சிருக்கோம். என்னன்னா ஸ்ரௌத்த கர்மம் ஸ்மார்த்த கர்மம்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். ஸ்ரௌத்த கர்மம்ன்றது அக்னி கர்மா. சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்க, அக்னி கர்மத்தை விட்டுட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது. இதுக்காக சன்னியாசம் எடுத்த இல்லையே, இது மாதிரி சன்னியாசம் இல்லவே இல்லையே. சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா இருக்கு, வித்வத் இருக்கு. விவிதிஷா சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி ஞானத்தை அடையிறதுக்கு. வித்வத் சன்னியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல நிக்கிறது. இந்த 2 தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய. இது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறது, ஆசிரமம் கட்டுறது, வேற கர்மங்கள்லாம் பண்றது அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதான் முதல் 2வது டாக்குமெண்ட்ல கண்டனம் பண்ணிட்டோம். 2வது சாப்டர்ல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா
ஸ்ரௌத்த கர்மத்தையும் பண்ண முடியாது, ஸ்மார்த்த கர்மத்தையும் பண்ண முடியாது. அப்ப சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இதை மட்டும்தான் பண்ணணும். இதுக்குதான் சந்நியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை வந்து தியாகம் பண்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அதனால எவனா ஒரு சன்னியாசம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பேரை மாத்திட்டு ஜாடியும் குடுமையும் வச்சுக்கிட்டு சங்கல்பத்தை விடாம நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு தெரியறான் அப்படின்னா அவன் சன்னியாசி ஆக மாட்டான். சிம்பிள். சங்கல்பத்தை விட்டவன் எந்த அவஸ்தையில இருந்தாலும் அவன் சன்னியாசி. சங்கல்பத்தை விடுறதுதான் சன்னியாசம். அப்ப அதனால்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ந கேவலம் நிரக்னிகி, எவன் ஒருத்தன் வெறுமனே அக்னியை விட்டுட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்றது இல்லை, அக்ரியா, நான் கர்மங்களை செய்யாமல் இருக்கேன், அக்ரியனா கிரியை இல்லாதவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் சொல்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி யோகிச்ச நபவதி, அவன் சன்னியாசியாவும் யோகியாவும் ஆக முடியாது. கிம் தருகி, ஏன் அப்படி அப்படின்னா தருகி கர்மி அப்பி, கர்மியும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மபலா ஆசங்கம் சந்நியசிய, கர்மியா வீட்டுக்குள்ளார நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர்களோட வழிகாட்டுதல். நீங்க நம்ம சவுத் இந்தியாவில் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறது ரொம்ப கம்மியாகி போச்சு. நார்த் இந்தியாவில் சாதுக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அதுவும் படித்தவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் நர்மதால போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நாயன்மார்கள்ங்க, ஒவ்வொருத்தரும் நாயன்மார்கள். பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நாயன்மார்கள் லைஃப்லாம் போயிடுச்சு இப்பெல்லாம் ஜீவிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார்களோட காலம் இருக்கு. நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யாத்திரை பண்ணியிருக்கேன், நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாத்திரை பண்ணி பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பெல்ட்டில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாயன்மார்கள் இருக்காங்க, வெளில தெரியாமல் அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப பிரியமா வந்து பார்த்தீங்கன்னா அடியார் சேவையில் இருக்கிறவங்க, நிறைய எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் கூட நமக்கு வெளில தெரியறதே இல்லை அவங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகஸ்தனா வீட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டு கர்ம பலன் மேல ஆசை இல்லாம வெறுமனே தன்னுடைய கர்த்தவியம், நான் மனுஷனா பிறந்திருக்கேன், சக மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது என்னோட கடமை, பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் என்னது, எல்லாத்துக்கும் டியூட்டி அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்னுடைய டியூட்டின்னு மட்டும் வச்சுக்கிட்டு எவன் கர்ம பலனை உத்தேசம் பண்ணாம பண்றானோ அவன் வந்து பாத்தீங்க சந்நியசிய கர்மயோகம் அனுஷ்டிஷ்டன்னு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மபல சங்கத்தை சந்நியாசம் பண்ணிட்டு கர்மயோகம் அனுதிஷ்டன், கர்மயோகத்துல எவன் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ எதுக்காக பண்றான், ஒரே ஒரு கோல் அப்படின்னு கேட்டினா சத்வசுத்தி அர்த்தம். சத்வசுத்தி அர்த்தம் எதுக்காக அப்படின்னா அவனுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார், ஞானம் செரிமானம் ஆகணும்னா தோஷம் போகணும். தோஷம் இது சித்த சஞ்சலம் தான் தோஷம். சித்த சஞ்சலம் என்ன காரணம், நம்ம வச்சிருக்கிற காமம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தை சஞ்சலம் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத கர்ம பல சங்கத்தை வந்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே ஒரு கர்மத்தை பண்றோம்னா சித்த சஞ்சலம் கம்மியாய் சித்தம் சுத்தியாகும், சஞ்சலமற்ற மனசு கிடைக்கும், அப்படின்னு சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக சத்வசுத்தி அர்த்தம். சத்வசுத்தினா அந்த கரண சுத்தி, அந்த கரணம்னா மனசு. மனசு எப்படி சுத்தியாகும், காமக்ரோதங்கள் இல்லாம சமத்துவம் அடையிறது தான் சித்த சுத்தி. அதை அடையறதுக்காக எவன் பண்றானோ சந்நியாசி. ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு, இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேருக்கு கர்மயோகம் இருக்கு, ஏன் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியவே தெரியாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய ஆட்கள்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து வெறும் பேனர் மட்டும் மிச்சம் இருக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எஜுகேஷன் சரியா கொடுக்கறது இல்லை. அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாய் வாங்கினா 98 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்றாங்க, 2 ரூபாய் தான் பேனர்ல காட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கர்மம் பண்றாங்க. நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு காரியம் பண்றாங்களே, அந்த 2 ரூபாயில நடக்கிற காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 98 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, பில்டிங்கா கட்டிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா புதுசா லேண்டை வாங்கிக்கிட்டே இருக்கும், கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப கர்மயோகம்ன்றது இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா நான் பார்த்திருக்கேன், பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், திருவண்ணாமலையில வந்து பார்த்திருக்கேன்.
ஒவ்வொரு அன்னதானம் பண்றாங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் பண்ணினா பெரிய விஷயம். 25,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மம் பண்ணுவாங்க. நீங்க வெளியில இருந்து பாப்பீங்க, அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியாதுல்ல. ஐயோ, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு தான தர்மம் பண்றாருப்பா அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பாக்குறோம். ஐயோ, இவ்வளவு பண்ண முடியுமா? அவன் வாங்கினது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,00,000. இங்க ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சலம் அன்னதான ட்ரஸ்ட், அண்ணாமலையார் அன்னதான ட்ரஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருந்துச்சு. நாங்க வரும்போது ரமணரோட பாலம்னு ஒண்ணு இருக்கு இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா. ரமணர் வந்து அங்கதான் உட்காருவார் கிரிவல பாதையில. இப்ப மாத்திட்டாங்க. ஆமா, முன்னாடி அண்ணாமலையார் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இங்க ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு அயோக்கிய என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையார் அன்னதான ட்ரஸ்ட்னு ஒண்ணு ஓபன் பண்ணி டெலிஃபோன் டைரக்டரியில இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பியாச்சு. இது மாதிரி நாங்க அன்னதானம் பண்றோம், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ணாமலையார் அன்னதான ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் இருக்கவும் பப்ளிக் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, கோயில்ல இருந்து அண்ணாமலையார் கோயில்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க போல இருக்கு. இது வந்து கோயிலோட ட்ரஸ்ட், அன்னதானம் கோயிலுக்கான பண்றது போல இருக்கு அப்படின்னு அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ரத்தாளுகள் இருக்காங்கல்ல, எல்லாம் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா கூவிச்சுட்டாங்க. இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? சினிமா படம் எடுத்தான் சுவாமி, சினிமா படம் எடுத்தான். யோசிச்சு பாருங்க, நிறைய லேண்டை வாங்கி போட்டு சினிமா படம் எடுத்து, ஐயோ அன்னதானத்துக்கு கொடுத்ததை வந்து சினிமா படம் எடுத்து, அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிப்போச்சு. இவன் பண்ணிட்டு இருக்க மெதுவா வந்து தெரிய ஆரம்பிச்சது. கோயிலுக்குன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. கடைசியில் இவனுக்கு போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பேன் பண்ணாங்க. இப்போ இருக்கு. இவன் இப்ப என்ன பண்ணிட்டான், நமசிவாய அறக்கட்டளை ட்ரஸ்ட் மாத்திட்டாங்க. சாமி பேரை சொன்னாதான் வியாபாரம் நடக்கும்னு நல்லா தெரியும் அவனுக்கு. நமசிவாய அறக்கட்டளை அப்படின்னு எடுத்து ரமணர் பால எதிர்க்கே இருக்கு. நிறைய லேண்டை வாங்கி போட்டாச்சு. இன்னொரு ஃபேமஸான ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படிதான். தட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தட்டு கீழே உடஞ்சி போன தட்டா இருக்கும். அவங்களோட அசெட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கோடிகளை இடம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சேவைன்றது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப சேவை ஆயிருக்கு. வாஸ்தவத்துல 98 ரூபாய் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு 2 ரூபாய் தன்னோட இதுக்காக எடுத்துக்கணும். தன்னோட ரன்னிங் காஸ்டுக்காக ஒன்னு எடுத்துக்கணும் இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே மாத்திட்டாங்க. 98 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டு 2 ரூபாய் பண்றதாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ஜிஓஸோடது லாஸ்டா ஒரு 2019 வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்திருக்காரு. அமித்ஷா பார்த்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ் இருக்குல்ல, கேப்ஸ்ல புக் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து பாத்தீங்கன்னா சென்னையெல்லாம் ரோல்ஸ் ராய் கார்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ் போகும். ஆடி காரு, ரோல்ஸ் ராய் காரு, இது மாதிரி பெரிய பெரிய கார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ் பெங்களூரு, ஹைதராபாத் இது மாதிரியான சிட்டிஸ்லாம். அதே மாதிரி 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்தானி இதுலலாம் வந்து கூப்பேல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா எது ஹையர் எண்டா இருக்கும் அந்த டிக்கெட். பிசினஸ் கிளாஸா, என்ன கிளாஸ் ஹையரா இருக்கிறது? எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸா, என்னது எது பிசினஸ். அப்போ இதெல்லாம் யார் புக் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது, இதெல்லாம் யார் புக் பண்றா அப்படின்னு பார்த்தா எல்லாம் என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா இது பண்ணிட்டு இருக்காங்க? என்ஜிஓஸ்னாவே என்ன, சேவை பண்றதுக்கானதானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காந்திய வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு எடுத்துங்க, கௌப்பீனத்தை கட்டிக்கிட்டு அவர் சேவை பண்ணிட்டு இருந்தார், தனக்காக எதுவுமே எடுத்துக்காம சேவை பண்ணிட்டு இருந்தார். இப்போ இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி கார்லயும் ரோல்ஸ் ராய் கார்லயும் போயிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமான பணத்தை தான் எடுத்துக்கிட்டு தன்னோட வெல்த்தியா நல்லா வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்கிட்டு போடுற மீட்டிங் எல்லாம் எங்க தெரியுங்களா நடக்கும்? என்ஜிஓஸோட மீட்டிங் எல்லாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெசார்ட்ஸ்லயும் 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. இது வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு எடுத்துங்க, ஒவ்வொருத்தரையா எடுத்துட்டு இவங்களோட அசெட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசெட் வந்து பாத்தீங்கன்னா கணக்குல இல்லாத அசெட் இருக்கும். பல ஆயிரம் கோடிகள்ல இருக்க அசெட். அப்ப கர்மயோகம் அவனோட இன்ஸ்டிடியூஷன் இருக்க வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு பேனர் ஆகி போச்சு. கர்மயோகம்ன்றது ஆக்சுவல் இல்லை. அதான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பேனர் போட்டு பண்றது கர்மயோகம், வைதிகம் இல்லை. அப்ப வைதிகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய கடமைகளை
என்ன பண்றது, தன்னோட கடமைகளை வந்து ஈஸ்வரார்ப்பணம் பண்றது, தான் கையில இருந்து ஒண்ணு பண்றது. மற்றவங்க பணத்தை வாங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா புத்தி கெட்டு போயிடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல வந்து பார்த்தா ஒரு சன்னியா ஒரு கிரகஸ்தனா இருந்துகிட்ட எவன் ஒருத்தன் நல்லா பண்றானோ, ஒரு அம்மா வருவாங்க, சின்ன குழந்தைய கூப்பிட்டு வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் பார்த்துருக்கேன். வயசு ரொம்ப கம்மி, ஒரு 25 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இப்பதான் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டி, அதுக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும், 4 வயசு இருக்கும். 4 வயசு குட்டியை வந்து ஒரு ஸ்கூட்டியில வருவாங்க. வீக்லி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த நான் கிரிவல பாதையில உட்காருவேன், நான் உட்கார்ற இடத்துக்கு அவங்க வருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டிக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி ஒரு ரைஸ் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. லைம் ரைஸோ இல்லை பொங்கலோ ஏதோ ஒன்று வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சண்டே ஹாலிடேல கொண்டு வருவாங்க. இந்த குட்டி வந்து என்ன பண்ணும், சின்ன குட்டி குழந்தை, அது அந்த பொண்ணு குழந்தை, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணும், அந்த தொன்னையெல்லாம் எடுத்து ஒருத்தர் கொடுக்கும். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 கிலோ வாரத்துக்கு ஒரு 3 கிலோ. பகவான் எவ்வளவு பிரீத்தி ஆவார் தெரியுமா. இப்ப என்னோட ஆசீர்வாதம் இருக்குல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்க கிடைக்கும். அவங்க பண்ற கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு உத்தமமான கர்மம். யாரையும் ஏமாத்த வேணாம், யாருக்கும் கணக்கு சொல்ல வேணாம், எந்த ஒரு மோகம் உண்டாகாது. தான் கையில ஒரு 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா நரயஜ்யம் முடிஞ்சு போச்சு. நரயஜ்யமா வந்து பாத்தீங்கன்னா வாரம் நடந்துகிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு யாருக்கும் கணக்கு சொல்ல வேணாம், எந்த கணக்கும் எழுத வேணாம். இதுதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களை வந்து ஒருத்தன் கிரகஸ்தன் பலன் மேல ஆசை இல்லாம ஒருத்தன் சித்த சுத்திக்காக மட்டும் பண்றான் அப்படின்னா பியூரிட்டி வந்துடும். இப்ப சித்த சுத்தின்ற ஒரு கோல் இல்லாம நான் கர்மயோகம் பண்றேன். எதுக்கு கர்மயோகம்? இன்ஸ்டிடியூஷனை பெருசாகிட்டே போனா அப்ப சித்த சுத்தி உங்களுக்கு எப்படி வரும்? ஏன்னா சித்த சுத்தின்றதுக்கு அர்த்தம் சித்தத்தோட எண்ணங்களை கம்மி பண்ணிக்கிட்டே போறதுக்காக தான், சாந்தத்துக்கு வர்றதுக்கு தான். நீங்க பிரம்மாண்டமா போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்த சமாதானம் அடையவே அடையாது. அப்போ அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், என்னன்னா வைதிக கர்மயோகம் தான் பெஸ்ட் கர்மயோகம் பகவான் சொல்றது. இதை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேவை நடக்கும். அது என்னது, புண்ணிய கர்மம். அப்ப புண்ணிய கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா புரியணும். மற்றவங்கள தப்பு பண்றாங்களா சாமி? யாரும் தப்பு பண்ணல, யாரும் தப்பு பண்ணல. இந்த என்ன என்ஜிஓஸ் இருக்காங்களோ, யார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர்ஸா இருந்து பண்றாங்களோ அவங்க எல்லாம் அருமையான புண்ணிய கர்மா பண்றாங்க. புண்ணிய கர்மா பண்ண என்ன கிடைக்கும்? கர்மனா பித்ருலோக, சொர்க்கத்துக்கு போக வேண்டியிருக்கும், அனுபவிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டியிருக்கும். அதே கர்மயோகமா பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அளவு தேவையே இல்லை, குவான்டிட்டி தேவையே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல நான் என்னோட சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. அந்த சக்தி சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ற சின்ன அல்பமான கர்மங்கள் கூட, அல்பம்லாம் இல்லை, உயர்ந்தது. அது என்ன பண்ணும்? சித்த சுத்தியை கொடுக்கும். அப்ப கோல் நல்லா தெரிஞ்சுக்கணும். குவான்டிட்டி பெருசு சின்ன பெருசுல போகவே கூடாது. மனசோட சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் கம்மியாயிட்டே போகுதா, சாந்தமா இருக்கா, கொந்தளிப்பு இல்லாம ஆகிறோமா, இதுதான் மானிட்டர். இதை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் பண்ணணும். அப்படிப்பட்ட சத்துவ சுத்தி அர்த்தமா எவன் ஒருத்தன் அந்த கர்ண சுத்திக்காக பண்றானோ ச சந்நியாசி, அவன்தான் சந்நியாசி. ச யோகி ச, அவன்தான் யோகி ச பவதி இது ஸ்தூயத்தை. இந்த விதமா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களையே வந்து பகவான் என்ன பண்றாரு? ஸ்துதி செய்கின்றார். சொல்பம் அப்பியசிய திராயத்தே மகதோபயா. யோசிச்சு பாருங்களேன். நான் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து, இப்ப பொண்ணு அந்த பொண்ணுலாம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன், 8ஆம் கிளாஸ் படிக்குமா இருக்கும். நான் பார்த்து 7-8 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த அம்மா வாரம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல உட்காருவேன். கரெக்டா வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த சம்ஸ்காரம் கொடுத்தாங்கன்னு தெரியல. வயசு கம்மி தான், 25 வயசு தான் உள்ளதான் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதுல அந்த பொண்ணோட குட்டி பொண்ணோட தான் வரும், தன்னோட பொண்ணோட வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சம்ஸ்காரம் கொடுத்தாங்க பாருங்க. அது ஒரு பெரிய பியூட்டியில. இப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்ன தோணும், இது மாதிரி கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப அம்மா கொடுக்குற எஜுகேஷன் இதோ காட்டிலும் வேற என்ன எஜுகேஷன் வேணும்? அப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில காசு அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் கொடுத்துட்டு ஆனந்தமா முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன அற்புதம் இல்லை? இன்னும் நான் ஞாபகத்துல வச்சிருக்கேனே உங்களுக்கு, என்னோட ஆசீர்வாதம் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னும் போது இதுதான். அப்ப வந்து நம்ம எவ்வளவு பண்றோன்றது முக்கியம் இல்லை, கம்மியா பண்ணாலும் அந்த அந்தக்கரண சுத்திக்காக பண்ணணும். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல பேசியிருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முன்னாடி எல்லாத்துட்டையும் வந்து விவகாரம் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு பண்ணும்போது
எல்லாமே டியூட்டி ஆக்கிட்டாங்க. எல்லாம் வந்து சடங்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். பெரிய பெரிய ஆசிரமங்கள்லயே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடங்கு மாதிரி ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி 4 மணி நேரம் கர்ம யோகம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. 4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஆபீஸ்க்கு நார்மலா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் இல்லாம ஒரு கர்மத்தை பண்ணுவோமோ அதே மாதிரி பாவம் இல்லாம ஒரு கர்மம் போயிட்டு இருக்கு கர்ம யோகம்ன்ற இடத்துல. பெருசா போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி ஆயிடுது, ஆபீஸ்க்கு போற டியூட்டி மாதிரி ஆயிடுது, பாவம் மிஸ் ஆகி போகுது. இதே நீங்க ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்ட பஞ்சமகா யஜ்யத்தை போடுங்க பண்ணுங்க. இப்ப நாட்டுப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா குரங்குலாம் வந்தோடனே ரொம்ப பிரியமா குரங்குகளுக்கு சர்வ் பண்ணிட்டு தான் இப்ப வந்து கிளாஸ்ல வந்து உட்காடுறேன். நான் கிளாஸ்ல உட்காரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் எல்லாம் இருக்கு அப்படின்னு பறவைகளுக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணிட்டு தான் வரேன். இப்ப ஈவினிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நிறைய யஜ்யம் நடக்கும், பூத்த யஜ்யம் நடக்கும். இது மாதிரி ஒவ்வொரு யஜ்யத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா வந்து பாத்தீங்கன்னா பண்றோம் அப்படின்னா இதுதான் பெஸ்ட். இது என்ன பண்ணும், சித்தத்தை வந்து சாந்தப்படுத்திடும். அப்போ நம்ம 3வது ஸ்லோகத்துல படிச்சோம், 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதி. அப்ப கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ண அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்துல ஏறதுக்கு சாதனம். அதனால பகவான் என்ன பண்றார், அதை ஸ்துதி செய்கின்றார் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷ சித்தாந்தி சொல்றார், நச்ச ஏகேன வாக்கியேன, ஒரே வாக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மபல ஆசங்க சந்நியாச ஸ்துதிக்கு, கர்மபலனை தியாகம் பண்றதுல சந்நியாசம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதியும், அது கூடவே வந்து சதுர்த்த ஆசிரம பிரதிஷேதகச்ச ந உபபத்தியதே, நான் தூக்கி பின்னாடி போட்டு ந உபபத்தியதே. அப்ப அந்த ஸ்லோகத்துல சன்னியாசிய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஸ்லோகத்துல கிரகஸ்தர்களை சன்னியாசின்னு ஸ்துதியும் அது கூடயே சன்னியாசிய கிரிட்டிசைஸும் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை. ஒரே ஸ்லோகத்துல கிரகஸ்தர்களை ஸ்துதி செய்தலும் சன்னியாசியை வந்து பாத்தீங்கன்னா நிந்தா செய்யறதும் தாத்பரியம் இல்லை. அப்ப எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நச்ச பிரசித்தம் நிரக்னேகே. அப்ப இங்க என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு யோகமா பண்ணணும்ன்றதுதான் தாத்பரியம். பகவானோட ஐடியா உங்களை ஸ்துதி பண்றார், அவ்வளவுதான். இல்லறத்துல இருக்கிறவங்கள, ஐயோ நீ சன்னியாசியா, நீதான் யோகி, நீ வந்து சங்கல்பத்தை விட்டுட்டு பண்றல, நீதான் சன்னியாசி, நீதான் யோகி அப்படின்னு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றார். அப்ப சன்னியாசிய நிந்தனை பண்ணலையா? இல்ல நிந்தனை பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது லைன் என்னது, 3வது ஸ்லோகத்துல ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியது. எவன் ஒருத்தர் வந்து கர்மயோகத்தை பண்ணி சமநிலையை அடைஞ்சிட்டானோ அவன் என்ன ஆயிடுவான், அவன் பேரு ஆரூடன்னு பேரு. அப்ப அவனே என்ன பண்ணுவான், கர்மத்தை விட்டுட்டு ஓரமா உட்கார்ந்துருவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவன் கர்மயோகியா இருந்தானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஓரமா உட்கார்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கவனை வந்து நிந்தா பண்ண முடியுமா அப்படின்னா நிந்தா பண்ண முடியாது. அவன் அடுத்த லெவலுக்கு போயிட்டான், சமத்துவத்தை அடைஞ்சு கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க முதல் ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா கிரகஸ்தர்களை ஸ்துதி பண்றார். எதுக்காக ஸ்துதி பண்றார், நீ பண்ணு. இப்ப நான் உங்களுக்கு மெனக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிற பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணாதீங்க. கிரகஸ்தர்கள் பண்ண மற்றவங்க வந்து மோட்ச மார்க்கத்துக்கு அந்நியமா இருக்கிறவங்க இந்த உலகம் ஃபுல்லா அதான் 90% இருக்காங்க, அவங்க பண்ணிக்கிட்டோம். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிரார்த்தனையோட சங்கல்பங்களோட எந்த கர்மம் வேணா பண்ணட்டும். யாருக்கு மோட்சம் வேணுமோ அவங்க என்ன பண்ணுங்க, எந்த சங்கல்பமும் பிரார்த்தனையும் பண்ணாம ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா வேற எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா பகவானுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. கர்மப்பல தாத்தா அவர் தான். அப்ப மொத்த பொறுப்பையும் பகவான்கிட்ட கொடுத்துருங்க, எது அவரோட இச்சையோ அது நடக்கட்டும் அப்படின்னு பண்ணினீங்கன்னா நீங்க தான் சன்னியாசி அப்படின்னு ஸ்துதி பண்றதுக்காக, ஏன் நீங்க பண்ணணும்ன்றதுக்காக. ஆச்சாரியர் சொல்றார், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிரக்னேகே பிரசித்தம் நச்ச பின்னாடி போட்டுருங்க, பிரசித்தம் நிரக்னேகே அக்ரியஸ்யச்ச பரமார்த்த சந்நியாசினக. யார் வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி இருக்காங்களோ, ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா அனுபூதி பண்ணிட்டு தஸ்ய காரியம் ந வித்யதே 3:17 சொல்லுது. அனுபூதி பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை. அப்ப அனுபூதி பண்ணவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணர் மாதிரி இருக்கிறவங்க அனுபூதிமான்கள் என்ன பண்றாங்க, அக்னியை தொடர்றது இல்லை, கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரியைகளையும் செய்வதில்லை.
ஸ்ரௌத கர்மத்தையும் பண்றதில்ல, ஸ்மார்த்த கர்மங்களையும் பண்றதில்ல, வைதிக கர்மங்களையும் பண்றதில்ல, லௌகிகமான கர்மங்களையும் பண்றதில்ல, ஆசிரம கர்மங்களையும். எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு யாரு? பரமார்த்த சந்நியாசினக. பரமார்த்த சந்நியாசின யாரு? அனுபூதி அடைந்த மகான்கள். அவங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆதி காலத்துல இருந்து நிறைய பேர் புராணங்கள் ரொம்ப பிரசித்தம். எங்கெல்லாம் பிரசித்தம்? ஸ்ருதி, ஸ்மிருதி, புராண, இதிகாச, யோக சாஸ்திர விகிதம். இத்தனை இடத்துலயும் சொல்லியிருக்கு. ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஸ்ருதினா வேற எங்க போவேனா, இங்கேயே பாருங்களேன். யாரு பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைஞ்சானோ அவனுக்கு என்ன விதி சொல்லியிருக்கு? மூணாவது ஸ்லோகத்துல கர்மத்தை விட்டு. இங்கே இப்பவே நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, போன விசாரமே அதான் நடந்துச்சு. சமத்துவத்தை அடையிற வரைக்கும் தான் சீமாகரணம், அது வரைக்கும் கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். சமத்துவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் கர்மத்தை விட்டுறணும். அப்ப இங்கேயே பகவான் சொல்லியிருக்காரே இதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகள்ல பாத்தீங்கன்னா சந்நியாச உபனிஷதங்கள் ஃபேமஸா 108 உபனிஷத்துல 32 உபனிஷத்து சந்நியாச உபனிஷத். 108 உபனிஷத்துல 32 உபனிஷதங்கள் சந்நியாச உபனிஷதங்கள் நிவர்த்திய சொல்லக்கூடியது. அதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அக்னிய தொடாதவன், எந்த வைதிக கர்மத்தையும் செய்யாதவன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது லௌகிக கர்மங்களையும் எந்த சேரிட்டி ஒர்க் எல்லாம் எதுவும் பண்ணாதவன், ஆத்மாராமனா இருக்கிறவன், தன்னிடத்திலேயே மகிழ்பவன் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதி கிரந்தங்கள்லையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் யோக சாஸ்திரத்திலையும் விகிதம் விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்நியாசித்துவம் யோகித்வம் ச ந பிரதிஷேததி பகவான். ந தூக்கி இங்க போட்டுங்க. பகவான் பாத்தீங்கன்னா மறுக்கவில்லை. பகவான் பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா மறுக்கவே இல்லை. அப்ப முதல் ஸ்லோகத்துல கம்பேர் பண்ற, நீ சன்னியாசிதான், நீ யோகிதான் அப்படின்னு சொல்றாரு ஒழிய சந்நியாசத்துவத்தை பாத்தீங்கன்னா மறுக்கவில்லை, அது தாத்பரியம் இல்லை. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வவச்சன விரோதாத்துச்ச. விரி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஸ்வவச்சன விரோதாத்துன்னு இருக்கணும். தமிழ்லயும் தப்பு, சம்ஸ்கிருதத்திலையும் தப்பு. விரோதாத்துன்னு இருக்கணும், விரிதாத்துன்னு இருக்கு. விரோதாத்துச்ச ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானே பாத்தீங்க அப்படின்னா அக்னியை தொடாதவன், வைதிக கர்மம் பண்ணாதவன், ஹோமம்லாம் பண்ணாதவன், அக்ரியக எந்த ஒரு சேரிட்டி ஒர்க்கும் பண்ணாதவன் அப்படின்னு ஞானிய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தானே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப தானே பாத்தீங்கன்னா நிரக்னிய பத்தியும் அக்ரியன் அப்படின்ற சன்னியாசிய பத்தி பாத்தீங்கன்னா அக்னியை தொடாதவன், அக்னி தொடாதவன் என்ன அர்த்தம்? வைதிக ஃபயர் ரிச்சுவல்ஸை பண்ணாதவன். அதுக்கப்புறம் அக்ரியக அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை இல்லாதவனா, சேரிட்டி ஒர்க் எல்லாம் ஸ்மார்த்த கர்மங்களை பண்ணாதவன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா ஸ்ருதி, ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மா ரெண்டுத்தையும் பண்ணாதவனை பாத்தீங்கன்னா பகவானே ஸ்துதி பண்ணிருக்காரு நிறைய இடத்துல. அப்படி ஸ்துதி பண்ணிட்டு இந்த இடத்துல அவரே நிந்த பண்ணுவாரா? அப்ப தன்னுடைய வச்சனத்துக்கே தான் பாத்தீங்கன்னா ஸ்வாவியாகாத தோஷம் சொல்லுவான். தானே தன்னோட வச்சனத்துக்கு கான்ட்ரடிக்ட் ஆகிறது அது பாத்தீங்கன்னா ஆகிவிடும். அப்ப அதனால என்ன பண்ணணும்? இந்த 6:1 இருக்கிற ஸ்லோகம் கிரகஸ்தர்களை, கர்மயோகம் பண்றவங்களை ஸ்துதி செய்வதற்காக சொல்லப்பட்டதா எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நல்லா அனுஷ்டானம் பண்ணுங்க, மனசு சமநிலைக்கு வந்தோடனே கர்மத்தை தியாகம் பண்ணுங்க. இவர்தான் விஷயம். கர்மத்தை நல்லா பண்ணணும், பலன் மேல ஆசை இல்லாம பண்ணிக்கிட்டே வரணும். பலன் மேல ஆசை இல்லாம பண்ணி 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 சமத்துவம் கிடைச்சோன்னு கர்மங்களை விட்டுட்டு பேசாம ஏனிய ஏறினதுக்கு பிறகு ஏனிய விட்டுறணும், கரை சேர்ந்தோன தோணிய விட்டுறணும். அதே மாதிரி சித்த சமாதானம் அடைஞ்சோன இந்த கர்மத்தை தியாகம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னது ஆச்சாரியர் சொல்றாரு? நிறைய கொட்டேஷன் பகவானே சொல்லியிருக்கார். என்னென்ன கொட்டேஷன் சொல்லியிருக்கார் அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு 5:13 ரொம்ப பிரசித்தமானது இருக்கு. சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். ஒரு சமநிலை மனசுக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா குருநாதர் நல்லா சொன்ன ஞானம் ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா, ஆத்மா எதனையும் செய்வதும் இல்லை, ஆத்மா எதனையும் அனுபவிப்பதும் இல்லை.
அப்ப யாரு பண்றா? குருநாதர் சொல்லி கொடுக்கிறார். 3:27 3:28 சொல்லி கொடுக்கிறார். 3 பகவத்கீதையில 3:27 இருக்கு. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் யாரு பண்றா? பிரகிருதி தான், 3 குணங்கள் தான் செய்கிறது. நான் திரஷ்டாவா இருந்து பார்க்கிறேன், நான் சாட்சி அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நல்லா நீங்க சமநிலைக்கு வந்தோட தான் யாருன்றது ஒருத்தருக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. அப்ப நான் தேகம் இல்லை, நான் பாத்தீங்கன்னா தேகமும் இல்லை, நான் பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை, நான் வெறும் பார்க்கின்ற சாட்சி, வெறும் பிரகாசம், திரஷ்டா திருஷி மாத்திரக, வேற எதுவும் இல்லை. அப்ப அந்த நிலைக்கு ஒருத்தன் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுது? சித்த சுத்தி மூலமா கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்ச மாத்திரத்தை, சமநிலை அடைஞ்ச மாத்திரத்துல குருநாதர்கிட்ட கிடைச்ச ஞானம் அனுபவமா தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த அனுபவமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான்? நிஷ்டை அடையணும் இல்ல. அப்ப நிஷ்டை அடையணும்னா என்ன பண்ணணும்? பண்ணிட்டு இருக்க கர்மாக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம இருக்கான். எப்படி இருக்கான்? 5:13 சொல்லுது, சர்வ கர்மாணி மனசா சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய ஆஸ்தே சுகம் வசி. இந்த ஆள் எங்க இருக்கான் அப்படின்னா தேகத்துக்குள்ளார இருக்கான். இது எத்தனை வாசல் அப்படின்னா 9 வாசல் உள்ள ஒரு புறம். இந்த பாடி பாத்தீங்கன்னா ஒரு நகரம் மாதிரி இருக்கு, காஞ்சிபுரி மாதிரி 9 வாசல் உள்ள நகரம். இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாட்சின்ற எண்ணத்துல நான் நான் இப்ப நான் சொல்ற திருவண்ணாமலையில நான் இருக்கேன். நானா திருவண்ணாமலை? இல்லையே, நான் திருவண்ணாமலை இல்லை. திருவண்ணாமலைக்கு எத்தனை வாசல் இருக்கு? 9 வாசல் இருக்கு. 9 வே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர்றது இருக்கு. நான் திருவண்ணாமலையில இல்லைங்க. அப்ப யாரு நீ? நான் திருவண்ணாமலை வாசம் பண்றேன். அதே மாதிரி என்ன பண்றான்? இந்த ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்றான்? இந்த தேகத்துல நான் வாசம் பண்றேன், இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு. யாரு கர்த்தா? தேகம் கர்த்தா. தேகம் காரியம் பண்ணுது, இந்திரியங்கள் காரியம் பண்ணுது, மனசு காரியம் பண்ணுது. நான் ஒன்றையும் பண்ணவில்லை. இந்த 3 குணங்கள், மாயாவோட 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமசு தான் காரியம் பண்ணுது, நான் ஒன்றையும் பண்ணவில்லை அப்படின்னு சர்வ கர்மங்களையும் மனதினால் தியாகம் செய்துவிட்டு, இந்த போலி சன்னியாசிக்கும் ஒரிஜினல் சன்னியாசிக்கும், போலி சன்னியாசின்னு திட்டுறதில்லை, ப்ராசஸ்ல இருக்கிறவன். இந்த ப்ராசஸ்ல இருக்கிற சன்னியாசிக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? வியாவகாரிக்க சன்னியாசி. வியாவகாரிக்க சன்னியாசிக்கும் பாரமார்த்திக சன்னியாசிக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். வியாவகாரிக்க சன்னியாசி என்ன பண்ணிருப்பான்? வெளியில கர்மத்தை விட்டுருப்பான், ஆனா பாத்தீங்கன்னா மனசால கர்த்திருவத்தோட இருப்பான். வெளியில கர்மத்தை விட்டுருப்பான். இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசம்னு வெளியில விட்டுருக்கோம், ஆனால் நம்ம கர்மத்துல நமக்கு கொஞ்சம் நான் கர்த்தா, நான் போக்தான்ற எண்ணம், நான் இன்னும் தேகம்ன்ற எண்ணம் இருக்கும், இன்னும் ஞானம் உதயமாகாத வரைக்கும். இதே பாரமார்த்திக சன்னியாசி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாலேயே என்ன பண்ணிருப்பான்? நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு ஒதுங்கிப்பான், நான் சாட்சி அப்படின்னு. அப்ப இந்த சரீரத்துல நடக்கிறது எதோடையும் அவனுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சம்பந்தம் இருக்காது. அப்படி இருந்துகிட்டு பாத்தீங்க அப்படின்னா, யாரு ஆஸ்தே சுகம் வசி, நல்லா இந்த சரீரத்துல சுகமா வீற்றிருக்கின்றான் அந்த சன்னியாசி, அவன் பாத்தீங்கன்னா அந்த தேகியா இருக்கிறவன், அந்த ஆத்மா நைவ குருவன் ந காரையன், எந்த ஒரு கர்மங்களையும் செய்வதும் இல்லை, எந்த ஒரு கர்மங்களை செய்விப்பதும் இல்லை. அப்ப சுகமா இருக்கான், சாட்சி மாத்திரமா இருக்கான் அப்படின்னு பகவானே என்ன பண்ணிருக்கார்? நிரக்னிகி அக்ரியகன்ற சப்தத்தை இங்க பயன்படுத்திருக்கார். சர்வ கர்ம சந்நியாசம். அப்ப எடுத்தோட சர்வ கர்ம சந்நியாசம் இல்ல. அப்படி எடுத்தோட விட்டீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பேர் இருக்கா, ஐயோ வீணா போயிட்டு இருக்கானேன்னு இருக்கும். நான் டெய்லி பாக்குறேன், எனக்கு 2-3 பேரை பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு டிக்கெட் வந்திருக்கு, பாக்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஆளு. இன்னும் 1 மாசம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இத்து போயிடுவார், துரு பிடிச்சிடும். ஏன்னா கர்மத்தை பண்ணாம விட்டீங்க அப்படின்னா துரு பிடிச்சிடும் உடம்பு. அதுக்கப்புறம் அன்ஃபிட் ஆயிடுவீங்க, கர்மம் பண்ணவே முடியாது, அன்ஃபிட் ஆயிடுவீங்க. அதனாலதான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெஸ்டே கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணணும்? கர்மம் பண்ணிக்கிட்டே ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வரணும். இறைவனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இறைவன் என்ன பண்ண அடைய முடியாது உங்களுக்கு. நீங்க சன்னியாசியா வந்தவங்க யாரும் இறை காரியத்துல ஈடுபடுறதே இல்லை. நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துருக்கான். உட்காரக்கூடாதுடா, சித்த சமாதானம் அடைகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா டிச்சை கிளீன் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ஒர்க் பண்ணதுக்கு பிறகுதான் சும்மா உட்காரணும். அது ஞானியோட நிலை.
ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சும்மாவே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. வாஸ்தவத்துல பாரமார்த்திக சன்னியாசி சும்மா இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் நல்லா உணர்ந்து சாட்சின்னு உணர்ந்து எந்த கர்மத்தையும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. தஸ்ய காரியம் ந வித்தியதேன்னு சொல்லுது. அவனுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப பாரமார்த்திக சன்னியாசியோட லட்சணம் நிரக்னிஹி அக்ரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கொட்டேஷன் பாருங்க, ஆச்சாரியார் சொல்றார். அடுத்த கொட்டேஷன் 5:13 அதுலயே ரெண்டு இருக்கு. நைவ குருவன் ந காரய நாஸ்தி. அதுக்கப்புறம் 12:19 பாத்தீங்கன்னா நிர்குண தியானம் போறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. 12வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா 19வது ஸ்லோகம் 12:19 சொல்லுது. 19 ஆமா 12:19 துல்லிய நிந்தாஸ்து மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதிஹி. துல்லிய நிந்தா. அப்ப ஒருத்தன் கர்மத்தை விட்டவன் சன்னியாசி எப்படி இருப்பான்? துல்லிய நிந்தா ஸ்துதிஹி. யாராவது நிந்தனை பண்ணாலும் ஸ்துதி பண்ணாலும் கேர் பண்ணாம இருப்பான். நான் இதை தான் நம்ம பட்டினத்தாரோட படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும்ல. 2 ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர் பட்டினத்தார் பாத்தீங்கன்னா தலையை அந்த வரப்பு மேல தலையை வச்சு படுத்திருப்பார். படுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்மா சொல்லிட்டு போவோம், பாரு இந்த ஆளுக்கு சன்னியாசி ஆயிட்டு பாத்தீங்கன்னா தலைனை கேக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு இவருக்கு பாத்தீங்கன்னா ஐயோ தலைனை வச்சிருக்குமே மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க வரத்துக்குள்ள என்ன பண்றாரு, திரும்ப கீழே படுத்திருக்காரு. இன்னொரு அம்மா பாரு இதுக்கு இன்னும் மான அபமானம்லாம் இருக்கு பாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது பாரு இது அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரியல, ஐயோ ஆமா இல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமே. யாரோ ஒன்று விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பான், 4 பேர் ஸ்துதி பண்ணுவான், 4 பேர் பாத்தீங்க அப்படின்னா நிந்தா பண்ணுவான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஊரோட எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தார் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பார். அது ஊருக்குள்ளார போக மாட்டார். கொண்டு கொடுத்தால் உண்பேன் அப்படின்னு ஊருக்குள்ளாரே போகாம வெளியிலேயே இருந்துருவார் உங்களுக்கு. அப்போ யாரும் அபிப்பிராயத்துக்காக பாத்தீங்கன்னா நிந்தனையோ எது பண்ணாலும் ஸ்துதி பண்ணாலும் நிந்தனை பண்ணாலும் யாரை பண்றாங்க? என்ன பண்ண முடியாது. நான் அவ்யக்தம், நான் சாட்சி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க பண்றதெல்லாம் என்னுடைய தேகத்தையும் என்னுடைய மனசு புத்தி இதெல்லாம் தான் பண்றாங்களுடைய ஆத்மாவை பண்றதில்ல. ஏன்னா இந்த தேகத்துல எது ஆத்மாவா இருக்கோ அதுதான் எல்லா தேகத்திலயும் ஆத்மாவா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தோட ஒருத்தன் என்ன பண்றான்? துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி. நிர்குண தியானத்துக்கு போறவன் என்ன பண்ணணும்? ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. நிந்தனை பண்ணும் போதும் ஸ்துதி பண்ணும் போதும் சமமா எடுத்தவனா கூட என்ன பண்ணணும்? மௌனி. நிதித்தியாசனத்துக்கு போறவன் மௌனியா இருக்கணும், ரியாக்ஷன் காட்டாம. சந்துஷ்டோ, எது கிடைக்குதோ ஏனக்கேன சித்து, எது கிடைக்குதோ அதுல சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் அனிகேதக, வீடு இல்லாதவனா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் 0வா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்திரமதிஹி, நல்ல புத்தி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு குருநாதர்கிட்ட படிச்சதுல ஸ்திரமா இருக்கணும். நான் தேகம் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நல்லா மனனம் பண்ணியாச்சு. புத்தி ஸ்திரமா இருந்துகிட்டு எவன் இருக்கானோ பக்திமான், அப்படிப்பட்ட பக்திமான் எனது மே பிரியோ நரக, அப்படிப்பட்ட பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதால 12வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்திலையும் சொல்லுது. அப்ப இங்க ஆச்சாரியார் அதையும் கோட் பண்றார். இல்ல அது மொத்தம் அந்த இடத்துல 35 குவாலிட்டிஸ் நிர்குணத்துக்கு சொல்லியிருக்கு. மொத்தம் 35 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிர்குண தியானம் போறவன், நிர்குணத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த அதுக்கு 35 குவாலிட்டிஸ் 35 தானே, அதுல 35 தான் நினைக்கிறேன். 35 குவாலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த 35 குவாலிட்டிஸும் நிர்குண தியானத்துக்கு. இப்ப நம்ம சொல்றோமே நிதித்தியாசனம் 6வது அத்தியாயத்தை பேசணும்ல, அதுக்காக பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் எடுத்துங்க, மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அனிகேத ஸ்திரமதிக்கு. அதுக்கப்புறம் 2:71 நிஷ்டனை பத்தி சொல்லுது. இந்த நிஷ்டனையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நிதித்தியாசனத்துல இருக்கிற சாதகனையும் எடுத்துக்கலாம். எப்படி இருப்பான்? 2:71 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, முடிக்கும் போது சொல்றார், விஹாய காமான்ய சர்வான் புமான் சரதி நிஸ்பிருகஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதி கச்சதி. அற்புதமான ஸ்லோகம். விஹாய காமான்ய சர்வான், எல்லா காமங்களையும் விட்டுட்டு. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் பாருங்க, நீங்க காலையில கேட்டதுதான் இருக்கு. பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? என் சித்தப்பா நல்லா இருக்கணும், என் மாமா நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கலாமா?
அப்படின்னா சர்வான் காமான் விகாய, பிரார்த்தனை பண்றதும் அதுவும் வந்து ஒரு காமம் தானே. என்னுடைய மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணா அது நடந்துருமா? கர்மா தியரி படி நடக்குமா, இல்லை வந்து நீங்க உங்க பிரார்த்தனை படி நடக்க போதா? நம்ம பிரார்த்தனை பரிகார பூஜை பண்ணா என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? போஸ்ட்பேன் தான் பண்ண முடியும். நீங்க பண்ற பரிகார பூஜைகள் எல்லாமே ஒரு கர்மத்தை தள்ளி போடுறதுக்கு தான் உதவும் ஒழிய அதை நெகேட் பண்றதுக்கு கர்மத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் புத்தி இல்லை, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காது. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்தை மாட்டிக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அப்ப எப்போவாவது ஒரு குருநாதரோ இல்ல ஒரு பகவத்கீதையோ ஒரு சாஸ்திரம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளோட புத்தியை தப்பா இருக்கிறதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். கர்மா தியரி படி வந்து பாத்தீங்கன்னா எது நடக்க வேண்டி இருக்கோ அதை யாராலையும் ஒன்னும் மாத்த முடியாது. நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் ஒன்னும் மாத்த முடியாது. அப்ப அதனால வந்து அனுபவம் பண்ண வேண்டியதை சுகமோ துக்கமோ எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் பிராரப்தம்னு பேரு. அப்ப இன்னொருத்தரோட பிராரப்தத்துக்கோ என்னோட பிராரப்தத்துக்கோ ஒருத்தன் நல்லா புத்திசாலி என்ன பண்ணுவான், பிரார்த்தனையே பண்ண மாட்டான். ஈஸ்வர இச்சா, ஒரே ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல பண்ண, பகவானோட இச்சை என்னபடி நடக்கணுமோ அவரோட இச்சைப்படி நடக்கட்டும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னு நீங்க எதையாவது ஒண்ணு பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா அவரை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரை கம்மியா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கேட்டுதான் அவர் பண்றாருன்ற மாதிரி ஆயிடும். அவர் நீங்க கேட்டுதான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு பருக்க உணவையும் அவர் தான் கொடுக்குறார், ஒவ்வொரு சுவாசத்தையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றார், கண்ணு எமைக்கிறது முத கொண்டு அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் சுவாமி நமக்கு என்ன உண்டோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க கேட்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டோம். விகாய கர்ம காமான்ய சர்வான், எல்லா காமங்களையும் விட்டு விட்டு. எந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாதவனா, நிஸ்புருக புமான் சரதி, எந்த ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாதவனா, எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதவனா திரிகின்றானோ, நிர்மமக, என்னோடது இல்லை என்னோடது இல்லை. இதெல்லாம் என்னது, 23 தத்துவங்கள். இந்த காரியம் இதெல்லாம் மாயையோடது. இந்த நாம ரூபங்கள், கம்மல் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோடதா, மூக்குத்தி தங்கத்தோடதா, வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டியானம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோடதா. தங்கத்துக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒட்டியானம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு. தனக்கு மேல கம்மல் இருக்கு மூக்குத்தி இருக்குன்னு தங்கத்துக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா தங்கத்தோடது மூக்குத்தியும் கம்மலும் இல்லை. தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆபரணமும் வாஸ்தவத்துல இல்ல, வெறும் நாம ரூபம்ன்றது வெறும் தோற்ற மாத்திரம். கம்மல் மூக்குத்தின்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. அப்ப அதே மாதிரி நான் இருக்கேன், நானுக்கு மேல இந்த தேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். என்னோடது என்னோடது, என்னோட புள்ள, என்னோட பேரை, என்னோட மனைவி, என்னோட ஹஸ்பண்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா என்னோட அப்பா, இதெல்லாம் எதுக்கு மேல கல்பிதம், நானுக்கு மேல கல்பிதம். தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் மாதிரி. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிந்தவன் என்ன பண்ணுவான், என்னோடதுன்ற எண்ணத்தை விட்டுட்டு, என்னோடதுன்ற எண்ணத்தை விட்டுட்டு, நிரகங்காரக, நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு. யார் பண்றா, குணாகுணேஷு வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதே தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகம். 3:28 29 சொல்லுது, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் செய்யவில்லை. நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். இப்ப யாரு பேசுறா, நான் பேசல, நான் பார்த்துட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தான்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள இருந்து இந்த பரமஹம்சானந்தா இந்த இடியட் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாய் பேசுது, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஜோகுணம், இந்த வாக்க பேசுறதுக்கு ஒரு ரஜோகுணம் இருக்கு, அதுக்கான சப்ளை பண்ணக்கூடிய மனசு வந்து சத்துவ குணத்துல இருக்கு. அதனால விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கு அனுப்புது, வாய் ரஜோகுணமா இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப மனசு சத்துவகுணம், புத்தி சத்துவகுணம், வாய் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு கையை காலம் ஆட்டிட்டு இந்த தலையெல்லாம் கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே, இதெல்லாம் என்னது, குணங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. யார், நான் யாரு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எவன் நிக்கிறானோ, அகங்காரத்தை விட்டுட்டு நான் செய்கின்றேன் அப்படின்றத விட்டுட்டு என்னுடையது அப்படின்றத விட்டுட்டு இருக்கானோ, அவன் என்ன பண்றான், மோட்சம் என்ற சாந்தியை அடைகின்றான். அப்படின்னு வந்து 2:2 வந்து பாத்தீங்கன்னா 71வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததும் சொல்லுது, சர்வாரம்ப பரித்யாகி. பாருங்க 12வது சாப்டர்லயே கொட்டேஷன் 16வது ஸ்லோகத்திலேயே சொல்ற, அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷா. அனபேக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம், அபேக்ஷான எதிர்பார்ப்புன்னு அர்த்தம், எக்ஸ்பெக்டேஷன்.
அனபேட்சக அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும், எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பாடம் படிக்கிறவங்க எல்லாரும் நல்லா வரணும். இந்த தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனாதன தர்மம் நல்லா இருக்கணும். இந்த வித்யா சங்கரோட பாஷ்யங்கள் போகணும். இந்த கிரந்தங்கள்லாம் எல்லாத்துக்கும் போய் எல்லாரும் சந்தோஷம் அடையணும், எல்லாம் லிபரேஷன் ஆகணும். ஆக்சுவலாக அது கூட என்னது பொய் தானே. அப்போ என்கிட்ட இருக்கிற சங்கல்பம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்கள்லாம் 75 பேர் 80 பேர் பாடம் கேட்குறீங்கன்னா நீங்கள்லாம் நல்லா வரணுன்றது ஒரு சங்கல்பம் இருக்கு. எனக்கு ஒரு காமனாக இருக்குல்ல. இது ஞானிக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கூட இருக்காது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜாகிரதத்தில் தானே. வாஸ்தவத்தில் எல்லாமே என்னது, வாஸ்தவத்தில் ஆத்மஸ்வரூபமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் ஒருத்தன் இல்லவே இல்லை, முமுக்ஷுன்னு ஒருத்தன் இல்லை, சாதகன் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ நீங்கள்லாம் நல்லா வருவீங்கன்னு நான் நினைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது மோக காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, வாஸ்தவம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதித்தியாசனம் போறவன் என்ன பண்ணுவானா, இது எல்லாம் பொய், சொப்பனம், இது எல்லாம் என்னது சொப்பன மாதிரி, இது பூர்ணமாக தான் இருக்கு, இங்க நான் எதையுமே எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு அனபேட்சக, எந்த ஒன்றோட எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அதுக்கப்புறம் சுச்சிகி, நல்லா சுத்தமானவனா. தக்ஷக, சாமர்த்தியம் இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனனா, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதவனா. கதவியதக, எல்லா துக்கத்தையும் விட்டு, எந்த மன வருத்தமும் இல்லை, என்ன வருத்தப்படுறதுக்கு இந்த உலகத்துல இருக்கு, எந்த வருத்தமும் இல்லாதவனாக. சர்வாரம்ப பரித்தியாகி, அனைத்து கர்மங்களையும் விட்டவனாக. சங்கல்பத்தோடு, சர்வ கர்மங்களுக்கும் ஆரம்பம் எது, சங்கல்பம். அந்த சங்கல்பத்தையும் விட்டுட்டு சர்ம கர்மங்களையும் விட்டுட்டு எவன் இருக்கானோ, யோ மத் பக்தக, எந்த பக்தன் என்னுடைய பக்தன் இருக்கிறானோ, சச்சமே பிரியக, அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன். இப்பவே பாருங்க, பகவானுக்கு பிரியமாகணுமா வேற எதுக்காவது பிரியமாகணுமா? நீங்க சங்கல்பம் பண்ணீங்க அப்படின்னா பகவானை விட்டு ரொம்ப விலகிடும். ஏஷ நிரோதக, பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பக்திக்கு ஆப்போசிட் காமம். நல்லா புரிஞ்சுக்கணும். காமப்பட நம்ம பகவான்கிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டே இருக்கோம். சுவாமிகிட்ட பக்கத்துல நெருங்கணும் அப்படின்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா காமங்களை விட்டவன், எல்லா சங்கல்பங்களையும் விட்டவனோ அந்த பக்தன் தான் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். இந்த விதமா இதீச்ச தத்திர தத்திர பகவதா ஸ்வவச்சனானி தரிசிதானி, இந்த விதமா பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நிதித்தியாசனத்துக்கு போகக்கூடிய சன்னியாசியை, சர்வ கர்மங்களையும் விட்டவனை என்ன பண்றாரு, நிரக்னிகி அக்ரியகன் இருக்குல்ல, அந்த நிரக்னினா ஸ்ரௌத்த கர்மங்களையும், அக்ரியகனா ஸ்மார்த்த கர்மங்களையும் விட்டுட்டு ஆத்மாராமனா ஒருத்தன் நிதித்தியாசனத்துல இருக்கான், இன்னொருத்தன் அனுபூதி அடைஞ்சவனா இருக்கான். இந்த ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசின்னு சொல்றோம். அவனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, பகவத்கீதையில 2வது சாப்டர்ல இருந்து 18வது சாப்டர் வரைக்கும் திரும்ப 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 என்ன பண்றார், ஸ்வவச்சனானி தரிசிதானி, பகவானால் தன்னுடைய வாக்கியங்கள் மூலமாவே காட்டியிருக்கார். தைஹி விருத்தியேத, இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தை 6:1 வந்து நான் சன்னியாசியை நிந்தனா பண்றாரு அப்படின்னா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆயிடும், பகவான் வேற இடத்துல ஸ்துதி பண்றாரு, ஒரு இடத்துல ஸ்துதி ஒரு இடத்துல நிந்தா, அப்படின்னா தன்னுடைய வாக்கியத்திலேயே அவர் கான்ட்ரடிக்ட் ஆகிறாருன்னு ஆயிடும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா தைஹி விருத்தியதே சதுர்த்த ஆசிரம பிரதிஷேதக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6:1 சொல்லக்கூடிய ஸ்லோகத்தோட அர்த்தம், சன்னியாசிகளை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தை நிந்த பண்றதுக்காக இல்ல, மறுக்கிறதுக்காக சொல்லப்பட்டதில்ல. அந்த இடத்துல ஒரே தாற்பயம், கிரகஸ்தர்களை கர்மயோகம் பண்ணக்கூடிய, சங்கல்பத்தை விட்டுட்டு ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய கிரகஸ்தர்களை ஸ்துதி செய்வதற்காக சொல்லப்பட்டது. அந்த அம்சத்தை மட்டும்தான் அங்க எடுக்கணும். இதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வர, இந்த அத்தியாயத்தோட கன்க்ளூஷன் என்னப்பா பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்துருங்க. கர்த்தவிய மோகத்தோட, கர்த்தவிய மோகம் நமக்கு இருக்குல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கர்த்தவிய மோகம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் நம்ம படிச்சோம், ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதக சித்திம் விந்ததி தச்ருணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தன்னுடைய கர்மங்களை, ஆமா, இந்த 18வது அத்தியாயத்துல இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா 46 47 45 வந்து பாத்தீங்கன்னா ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதக சித்திம் விந்ததி தச்ருணு,
ஸ்வகர்மனா கர்ம கர்ம நிரத சித்திம் யதா விந்ததி கச்ருணு அப்படின்னு 18:45 18:46 வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவா. முக்கியமானது அதுதான். இப்ப இந்த 6வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுதோ இதே விஷயம்தான் 18வது சாப்டர்லயே சொல்லப்படுறார். யாருக்காவது மோட்சத்தை அடையணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கருமத்தை அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்தந்த கருமத்தை தம் அபியர்ச்சிய அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனையாய் செய்து சித்தியை ஒருத்தன் அடைய வேண்டும். மனிதன் சித்தியை, முதல் சித்தி என்னது? சமத்துவம். முதல் சித்தி அது கர்மயோகத்தினால உண்டாகிற சித்தி சமத்துவம். யோகத்துல ஏறுறது, யோகத்துல ஏறி உட்கார்றது. யோகம்னா என்னது? சமத்துவம். அதான் சித்த சுத்தி. அப்ப கர்மத்து மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த சுத்தி ஒருத்தருக்கு கிடைக்கும். இததான் இங்க ஆச்சரியர் கன்க்ளூஷனா இங்க லாஸ்ட் இதுல சொல்ற. தஸ்மாத் ஆகையினால், தஸ்மாத்னு எப்ப வந்தாலும் கன்க்ளூஷன் அர்த்தம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற. முனேகே யோகம் 6 ருக்ஷோகம் 3வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டாரு பாருங்க. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் இருக்குல்ல, அது அப்படியே பாஷ்யமா எழுதுற. யோகம் முனேகனா முனிவனுக்கு. யாரு முனிவன்? என்ன மாதிரி கொண்டை போட்டு எங்கேயாவது உட்கார்ந்துருப்பான்னு நினைக்காதீங்க. வீட்டுல இருக்க நீங்க தான் முனிவன். யாரு முனிவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 ருக்ஷோஹோ. யோகத்துல ஏறணும் சாமி. மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு சாமி, உட்கார்ந்து தியானம் பண்ண முடியல, ஜபம் பண்ண முடியல, சகுனத்தையே பண்ண முடியல பண்ணும்போது நிர்குணத்துக்கு எங்க போறது சாமி? நிர்குணம்லாம் ரொம்ப தூரம் சாமி, எனக்கு இப்ப சகுனத்திலே நிக்க முடியல அப்படின்னு நீங்க இப்ப என்ன ஆசைப்படுறீங்க? மனசு சஞ்சலம் இல்லாம ஆகணும் சாமி, தெளிந்த தண்ணி மாதிரி ஸ்பட்டிக்க மாதிரி இந்த மனசு ஆகணும் சாமின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேரு? 6 ருக்ஷுகு. 6 ருக்ஷுகு அப்படின்னா ஆரூடும் இச்சுகு. யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவன், சித்தத்தோட சமநிலைய ஆசைப்படுறவன், அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபன்ன கார்கஸ்தஸ்ய, கரெக்டா சொல்றாரு, கல்யாணம் பண்ணினவன். நம்ம கேட்டு வரல. இப்ப நான் சொல்றேன்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரகஸ்தனா இருக்க வேண்டியவன். எனக்கு இப்பதான் யோசனை வருது, ஐயோ நம்ம கிரகஸ்தனா இருக்க வேண்டியவனாச்சு, எப்படி சன்னியாசி ஆனோம்? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகஸ்தனா இருக்கீங்க அப்படின்னா முந்தின ஜென்மங்களோட கர்மா ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரும்பி நிறைய காரியங்கள் பண்ணல, அதுவா இழுத்துக்கிட்டு போகுது ஒவ்வொருத்தரையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சவங்களா இருக்கோமோ, நீங்க எல்லாம் கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சவங்களா இருக்கீங்க, அவங்களுக்கு அக்னிஹோத்திராதி பல நிரபேட்சம். அக்னிஹோத்திரம் முதலிய, அக்னிஹோத்திரத்தை விட்டுருங்க, இப்ப அக்னிஹோத்திரம் இல்லை. அப்ப மீதி இருக்கிறது என்னது? பஞ்சமகா யஜ்ஞங்கள் இருக்கு. நித்தியம் பண்ணக்கூடிய சந்தியா வந்தனங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள். அப்புறம் நித்தியம் பண்ணக்கூடிய யாருக்கெல்லாம் சந்தியா வந்தனம் இல்லையோ காலையில சாயந்தரம் அவங்களுக்கெல்லாம் ஜபத்தை வச்சுக்கிறது, ஒரு ஈஸ்வர பூஜையை வச்சுக்கிறது. அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க வந்து கிரகஸ்தர்கள் என்ன பண்ண, பஞ்சமகா யஜ்ஞங்கள் நல்லா நிதானமா பண்ணிட்டு இருக்கலாம். ஒன்றும் தேவையில்லை. ஒரு கிலோ காரபூந்தி வாங்குங்க, கொஞ்சோண்டு மிக்சர் வாங்குங்க, 1 கிலோ. மாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வைங்க. 2 காக்கா வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிடும். சமைக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல எடுத்து சுவாமிக்கு ஆஃபர் பண்றீங்க. ஒரு கைப்பிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்காக்கு வெளியில போய் வச்சிருங்க. ஒரு பட்சி வந்து ஒரு குருவி வந்து சாப்பிட்டு போயிடும், ஒரு இதாயிரும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சர்க்கரை கொடுக்குறதுன்னு வச்சுங்க. சர்க்கரையை எடுத்து வீட்டுக்கு சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில போனீங்க அப்படின்னா அங்கங்க தூவி விட்டு போயிருங்க, எறும்பு சாப்பிட்டு போயிடும். ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இட்லி, எப்பவுமே இட்லி செய்றீங்க அப்படின்னா ஒரு 4 இட்லியை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஒரு 4 இட்லியை ஒரு சட்னியை இது பண்ணி கோயில் போங்க. கோயில் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா யாராவது பசியோட இருப்பாங்க, அவங்க கையில கொடுத்துட்டு கோயில போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க. கையில வந்து பாத்தீங்கன்னா சில்லற காசா வச்சுங்க. உங்களோட சாமர்த்தியம், நாங்க 10 ரூபா வச்சிருக்கோம் மாத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாமர்த்தியம் எவ்வளவு இருக்கோ, 50 காசோ, 1 ரூபாயோ, 10 ரூபாயோ, 5 ரூபாயோ கையில எப்பவுமே சில்லற இருக்கட்டும். யாரு கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தானம் இல்லைன்னு சொல்லாதீங்க. யாரு கேட்டாலும் உங்களால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு தானம் பண்ணிட்டேன். எதுக்கு? லோபம் போயிட்டே இருக்கும். தானம் பண்ண தியாகம் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி பஞ்சமகா யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணங்களை கரெக்டா பண்ணுங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் எல்லாம் கொடுத்தது அப்பா அம்மாவோடது. அப்ப திதி கொடுக்க வேண்டிய காரியங்கள், சிராத கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா விடவே விடாதீங்க. அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தர்ப்பணங்களை கொடுங்க. ரிஷி யஜ்ஞத்தை ஒழுங்கா பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கணும்ன்றத வச்சுக்கோங்க. தேவ பூஜையை விடவே விடாதீங்க. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அக்னிஹோத்ராதி.
அக்னிஹோத்திரம் முதலிய, அக்னிஹோத்திரத்தை விட்டுங்க மீதி இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ண முடியும். பஞ்சமகா யஜ்யங்களையும் சந்தியாவந்தனம் முதலிய கர்மங்களையும் பல நிரபேட்சம். முக்கியமான காரியம். இன்னைக்கு ஒருத்தர் அருமையா ஒரு ஜோசியர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்குதான் முதல் நாளா 2-3 ஜோசியர்கள் இருக்காங்க, கரெக்டா பேசுறாங்க. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரும்போது நான் வந்து ஒன்றை போட்டு விட்டேன். ஒரு ஜோசியத்தோட இது அப்படின்னு ஒரு தாற்பயத்தை பேச ஆரம்பிச்சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பேசுறாரு. நல்ல குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கணும். அவர் கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அப்படின்னா, நம்ம பண்ற கருமங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பூஜையா பண்ணாம, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா மாடர்ன் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்காக ஜோசியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய தப்பா சொல்லிட்டாங்க. ஈஸ்வர ஆராதனையா பண்ணாம நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும் அதனால இதை பண்றேன். அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம அகத்திக்கீரையை பசுமாட்டு கொடுத்தேன். ஏன் டெய்லி பசுமாடு அகத்திக்கீரை சாப்பிடாதா? அன்னைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுமா? அன்னதானம் பண்றேன், என்னைக்காவது ஒரு நாள் அன்னதானம் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பசி மற்றவங்களுக்கு அப்பதான் எடுக்குமா? டெய்லி பசிக்கும்ல எல்லா ஜீவர்களுக்கும், சுத்தி இருக்கிற ஜீவர்களுக்கெல்லாம் பசிக்கும்ல. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்ப்பேன், அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுகளை போட்டு திணின்னு திணிக்கிறது. அந்த மாடு வந்து மறுநாள்ல வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆகிட்டு கிடக்கும். ஏன்? அவ்வளவு அகத்திக்கீரை உள்ள சாப்பிட்டா பாவம். அது எவ்வளவுதான் சாப்பிட போய் திணின்னு திணிக்கிறது. அங்கே 4 மாடு வச்சிருக்கான். அந்த கீரை விற்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பக்கத்தையே தன்னோட மாடியே கட்டி போட்டிருக்கான். கட்டி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு 20 ரூபான்னு விற்கிறான். இதை வாங்கி ஏய் டெய்லி பண்ணுப்பா, எங்கெல்லாம் பசுமாடு பாக்குறியோ அங்கெல்லாம் பண்ணு. 2 வாழைப்பழத்தை எடுத்து கொடு, நீ சாப்பிட்றது அதுக்கும் பசிக்கும் அப்படின்னு கொடு, எல்லா ஜீவராசிக்கும் கொடு. ஆனா வந்து ஜோசியர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, இந்த கிழமைக்கு இதை பண்ணுனா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், திங்கக்கிழமை இதை பண்ணுனா இந்த பலன், செவ்வாய்க்கிழமை இதை பண்ணா இந்த பலன், புதன்கிழமை வந்து பைரவருக்கு போனா இந்த பலன். ஏன் பைரவர் சாதாரணமா போய் பிரார்த்தனை பண்ண மாட்டியா? காலமா அவர் தான் காலமா இருக்க, கால ரூபியா இருக்கிற பைரவ போய் நமஸ்காரம் பண்றதுல என்ன இருக்கு? அதுல வந்து ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பலன் மேலேயே புத்தி போச்சுன்னா அவ்வளவுதான், சம்சாரியா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க சொல்றார், பல நிரபேட்சம், பலனை எதிர்பார்க்காமல், பலனை சாராமல், அனுஷ்டீயமானம், அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த கர்மங்கள் என்ன பண்ணும்? யாரெல்லாம் அது மாதிரி கர்மங்களை பலனை நிரபேட்சமா பேய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன ஆகிறான்? தியான யோக ஆரோகண சாதனத்துவம். அற்புதமான சொல்லிட்டார். தியான யோகத்துல ஏறுவதற்கு, தியான யோகம் இருக்குல்ல, தியான யோகம்னா ஆத்ம தியானம். ஆத்மான எது? நிர்குண நிராகாரம், நிஷ்கிரியம், விமலம், அச்சலம், ஏக்கம், நித்தியம். இது மாதிரி ஆத்ம லட்சணங்கள் சொல்லப்பட்டது. வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் சாட்சி மாத்திரம். அப்ப அந்த வெறும் சாட்சியா நானா நிக்க வேண்டிய அந்த சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா தியான யோகம்னா ஆத்ம தியானத்துல ஆரோகணம், ஏறுவதற்கான சாதனத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா எது? சத்வ சுத்தி துவாரேன, அந்த கரண சுத்தி மூலமாக. அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா சித்தத்தோட சமநிலை. வெளியில நம்ம இந்த கர்மயோகத்தை நல்லா பண்ண ஈஸ்வரார்ப்பணம் காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மத்துக்குள்ளாரையும் வந்துடணும். எதை பண்ணினாலும் ஈஸ்வரன் பண்றார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு பலன் வேணாம், பகவானே பார்த்து எதை கொடுத்தாலும் சரி, நான் ஸ்லேவ், நான் பகவானுக்கு தாசன், எந்த பலன் கிடைக்குதோ அது. ஆனா வேலை மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும். எனக்கு ஒரே சாய்ஸ் இருக்கிறது, என்னோட வேலையை பண்றது மட்டும்தான் எனக்கு சாய்ஸ் இருக்கு. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன. கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு, பலன்ல எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை, சுவாமியா பார்த்து எதை கொடுத்தாலும் சரி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே பலன் மேல ஆசை இல்லாம இருந்தோம் அப்படின்னா மனசு என்ன ஆகும்? மெதுவா கிணத்துல போட்ட கல் மாதிரி ஸ்திரமாயிடும். அதுதான் சித்த சுத்தின்னு பேரு. அந்த சித்த சுத்தி தான் எதுக்கு சாதனம் அப்படின்னா தியான யோக ஆரோகண சாதனம். தியான யோகத்துல ஆத்ம தியானத்துல ஏறி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான சாதனமா இருக்கிறது அந்த சித்த சுத்தி துவாரமா என்னது பிரதிபத்தியதே, அடையப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர். ஒரு முமுக்ஷு அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா ஆத்ம தியானம் வேணும். ஆத்ம தியானத்துக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரண சுத்தின்னு சொல்லக்கூடிய சித்த சமநிலை. சித்த சமநிலை அடையணும்னா ஒருத்தனை என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்தை ஃபுல் ஃபிளெட்ஜ்டா பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணினீங்கன்னா முடியாது.
பேனர் போட்டு என்னைக்காவது மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி, டே டு லைஃப்ல எல்லா கர்மங்களையும் சர்வபாவேன பாரத இதுல 1861 சொல்றார், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. எல்லா விதத்திலையும் பகவானையே பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்றது. உங்க டியூட்டியை பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே. பின்னாடி வரப்போகுது, நாளைக்கே பாடத்துல வரப்போகுது. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 18வது சாப்டர் சொல்றாரு, பிரதிஷித்த கர்மங்கள் நம்ம சரீரத்துல நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தேன்னா கில்ட்டியே வராது உங்களுக்கு. இப்ப என் சரீரத்துல நடக்குமா அப்படின்னா என் சரீரத்திலையும் நடக்கும். எல்லாத்தோட சரீரத்திலையும் கெட்ட கர்மங்களும் நடக்கும், நல்ல கர்மங்களும் நடக்கும். நமக்கு தெரியாமலையும் தெரிஞ்சோ சில சமயம் கெட்ட காரியங்கள் நடக்கும், பிரதிசித்த கர்மா நடக்கும். ஆனா அதுலயும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? டச் இல்லாம ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? விசிராந்தியா மனசு ரொம்ப காமா குவைட்டா ஆயிடும். அப்ப அதான் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை அடையறதுக்கான உபாயம். அப்போ பாத்தீங்கன்னா கர்மம் கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா சித்த சுத்தி, சித்த சுத்தி அடைஞ்சோன கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போயிருது. கர்ம தியாகம், கர்ம தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? தான் 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 தான்ல நிக்கிறதுக்கு குருநாதர் இருந்து ஞானத்தை வாங்குறது, அதுக்கப்புறம் மனனம் பண்றது, நிதித்தியாசனத்தை குவைட்டா உட்காரு. இவ்வளவுதான். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா 2வது சாப்டர்ல பகவான் என்ன பண்றாரு? பகவான் எப்ப உபதேசம் பண்ணிருக்கணும் ஆத்மாவை அர்ஜுனனுக்கு? எடுத்தோன்னு யாராவது பண்ணுவாங்களா? ஆனா பகவான் என்ன பண்ணார்? 2வது அத்தியாயத்துல 11ல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் முதல்லயே டீச்சிங்ஸ் என்னது? முதல்லயே பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் தான், ஆத்மாவோட உபதேசம். ஆனா ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாருங்களா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரதன்னு ஒரு உபாயம் சொன்னார். ஒரு சாதகன் என்ன பண்ணணும்னா டுவாலிட்டியை எல்லாத்தையும், எல்லா துவந்துவங்களையும் என்ன பண்ணணும்? சகித்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆத்ம ஞானத்தை சொல்லிட்டேன். ஆத்ம ஞானம் கிடைச்சோன்னா அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே செட்டில் ஆக முடியுமா? தெரியும், ஆத்மானா இது தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, ஆத்மாக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எல்லாம் தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவனால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அவன் லைஃப்ல கொண்டு வர முடியாது. அப்ப அவர் என்ன பண்றார்? 30க்கு மேல 2வது அத்தியாயத்துல 30க்கு மேல ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்வதர்ம அனுஷ்டானத்துக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை கர்மயோகமா பண்ண சொல்ற, ஈஸ்வர அர்ப்பணமா. அப்ப கர்மம் கர்மயோகம். அதுக்கப்புறம் கர்மயோகத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்னாடி 11ல இருந்து 30 வரைக்கும் சொன்ன ஞானம் இவன்ட்டு இருக்கா? ஆமா இருக்கு. இந்த கர்மயோகத்தினால சித்தம் சமாதானத்தை அடையும் போது ஞானம் பாத்தீங்கன்னா தன்னை பத்தின ஞானம் ஸ்பஷ்டமா தெரியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகத்துக்கு மேல நிஷ்டைக்கு அவன் போய் விடுவான். ஸ்தித பிரஜனா அபியாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப சில பேருக்கு முன்னாடியே ஞானம் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கர்மத்தையும் கர்மயோகத்தையும் பண்ணி கர்ம தியாகத்தை பண்ணி நிஷ்டைக்கு போவாங்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியகாமா மாதிரியான இவங்களுக்குலாம் வந்த உடனே சிஷ்யனை பாத்தீங்கன்னா போ கர்மயோகம் பண்ணு அப்படின்னு கர்மயோகத்தை பண்ண வச்சு ஒரு உபாசனையை கொடுத்து, உபாசனையில மனசு நல்லா சொச்சமானதுக்கு பிறகு ஞானத்தை கொடுத்து ஞான நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கர்மம் கர்மயோகம் ஞானம் ஞான நிஷ்டை, இந்த 4க்குள்ளதான் எல்லா சாதனங்களும் வந்துவிடும். இதோட இந்த 5வது டாக்குமெண்ட் நமக்கு பூர்ணமாகுது. இதுக்கு மேல நம்ம டாக்குமெண்ட் பார்க்க போறதுல 6 அத்தியாயத்தோடது. நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு அஷ்டமி லீவு, நவமியில இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 டாக்குமெண்ட்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு கிளாஸ்லயோ 2 கிளாஸ்லயோ விசாரம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஜீவன் முக்தி விவேகத்துக்குள்ளார இனிமே உள்ள போயிடும். ஆயிடுச்சா? யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா முடிஞ்சா நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாள் டைம் இருக்கு, மெதுவா ஒரு வாசிப்பு வாசிச்சு அவங்க என்ன எடுக்க முடியும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்ல இருந்து நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை பாயிண்ட்ஸா போட்டு எழுதி வச்சுங்க. நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையா சொல்றேன், அதோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் வந்துடும். ஏன் வித்யா என்கிட்ட இருந்தா லாபம் இல்லை, அது உங்கள்கிட்ட இருந்தாதான் உங்களுக்கு லாபம். அதனால எடுத்து வாசிங்க. ஒவ்வொரு இதா பாத்தீங்கன்னா 5 டாக்குமெண்ட், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டா வாசிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாயிண்ட்ஸா எழுதுனீங்கன்னா உங்களது ஆயிடும் உங்களுக்கு. சரியா? நவமியில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்த டாக்குமெண்ட்டும் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இந்த மொத்த உபதேசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 ஸ்லோகங்கள்ல சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 3 வந்து ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகம் 2:38 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்லோகம் ஏதான் சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்திலையும் துக்கத்துல வரும், எல்லாம் வரும். சுகம் வரும், துக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து லாபம் வரும், நஷ்டம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஜெயம், ஒரு காரியத்துல ஜெயம் நடக்கும், வெற்றி நடக்கும், தோல்வியும் நடக்கும், அஜயமும் நடக்கும். அப்ப துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மம் எடுத்தா யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த எல்லா துவந்துவங்களையும் டுவாலிட்டிலையும் என்ன பண்ணணும், சமே கிருத்வா, இதை எல்லாத்தையும் ஒரே, இது எல்லாம் சம்பவிக்கும், இப்படிதான் நடக்கும். மனசுல வந்து நல்லா ஸ்திரமா நினைச்சுங்க. யாரா இருந்தாலும், ஒரு எறும்பா பிறந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவா பிறந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த டுவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் இது எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு பிரசாத புத்தியோட என்ன பண்ணும், சமமா பாவிச்சுக்கிட்டு ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. அந்த யுத்தம்னா அர்ஜுனனுக்கு யுத்தம், க்ஷத்திரியனுக்கு, நமக்கெல்லாம் நம்ம டியூட்டி. அந்த டியூட்டியோட நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டினா கூடுவாயாக, அந்த யுத்தத்தோடு கூடுவாயாக. அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ மானமோ அபமானமோ சுகமோ துக்கமோ எல்லாம் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னு மெதுவா எடுத்துக்கிட்டு நம்ம கர்மத்தை மட்டும் பண்றோம் அப்படின்னா அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டான், நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் யோகம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை தான் வந்து பாத்தீங்கன்னா 48வது ஸ்லோகத்துல சொல்லுது. 48ல சொல்லும் போது 48 சொல்லும் போது 2:48 சொல்றார், யோகஸ்த குரு கர்மாணி. யோகஸ்த, யோகத்தில் நின்றவனாக உன்னுடைய கர்மத்தை செய். யோகம் என்னது அப்படின்னு கேட்கும்போது சங்கம் தியக்துவா தனஞ்செய்ய, பற்றுதலை விட்டுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட டியூட்டி இது அப்படின்ற மட்டும் யோகத்தை நின்றுட்டு பண்ணு. சித்தி அசித்தியோகோ சமோபூத்வா, வெற்றி தோல்வி இதுல எல்லாத்துலயும் சமநிலையில இருந்துகிட்டு எதை பண்றியோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு பேரு. சமத்துவம் யோக உச்சியது, சமத்துவம் தான் யோகம் ஆயிடுச்சா. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 38, அதுக்கப்புறம் 48 2 ஸ்லோகம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்துல வந்தீங்க அப்படின்னா 6:46 வந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோப்யதிகோ மதஹ மதோதிகஹ கர்மிப்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாதி யோகி பவார்ஜுன. நமக்கு கமாண்டிங் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 32, 38, 48 சொல்லிட்டார் யோகத்துல நின்று கர்மா பண்ணுன்னு. அதுக்கப்புறம் இங்க பிரைஸ் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா 46ல தபஸ்விகளை காட்டிலும், இந்த ஊர்ல நிறைய பேர் தபஸ்விகள் இருக்காங்க, அசுர தபஸ்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா தபஸுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அர்ஜுனன் கூட தபஸ் பண்ணிருக்கான். சிவபெருமானை நோக்கி பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணிருக்கான். 12 மேல ஆசையோட தானே பண்ணிருக்கான், எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு. அப்ப தபஸ்விகள்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தபஸ் பண்றவங்க இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கூட காமம் இருந்திருக்கு, ஆசையோட தான் பண்றாங்க. ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் பண்றவங்க கம்மி. அப்ப தபஸ்விகளை காட்டிலும் அதிகோ யோகி, ரொம்ப அதிகமானவன், யோகி ரொம்ப உயர்ந்தவன். அதுக்கப்புறம் ஞானிபியோ அப்படி அதிகோ மதஹா, ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோக புத்தி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அப்ப சாஸ்திர ஞானம் உடையவர்களை காட்டிலும் யோகி மிகவும் உயர்ந்தவன். கர்மிபியோ அப்பி அதிகோ மதஹா, யோகி கர்மிகளை காட்டிலும் நல்ல பெரிய பெரிய யாகங்கள் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வைதிக கர்மங்கள்லாம் பண்றவங்க, நிறைய சேரிட்டி ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மிகளை காட்டிலும், சகாம கர்மங்களை பண்ற கர்மிகளை காட்டிலும் யோகி வந்து நிஷ்காமமா பண்ற யோகி உயர்ந்தவன். ஆகையினால் நீ என்ன பண்ண அர்ஜுனா, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன். ஏ அர்ஜுனா, நீ யோகியாக ஆவாயாக. முதல் 6 அத்தியாயத்துல இதான் விஷயம்.
இந்த யோகத்தை முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியான யோகம். இவர் தான் 3 தான் மொத்தம் இதுல நம்ம பண்ண வேண்டியது. முதல்ல கர்மயோகத்தை பண்ணுங்க, சமநிலை அடைஞ்சோன கர்மத்தை தியாகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆத்ம தியானத்துல எஸ்டாபிஷ் மோட்சம் அடையப்படும். இவர் தான் விஷயம். பாப்பா. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.